தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு வலையொலியும் ஐம்புலம் இலக்கிய பேராயமும் இணைந்து தோழர் வேமு புதியவெற்பன் ஐயா அவர்களின் தமிழியல் ஆய்வுகள் குறித்த இணைய வழி தொடர் கருத்தரங்கின் 8ஆம் நாள் நிகழ்வாகவும் நிறைவு நாள் நிகழ்வாகவும் இன்றைய நிகழ்வு அமைகிறது. இந்த நிகழ்வை குறித்த அறிமுகத்திற்கு முன்பாக ஒரு செய்தியை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தொடர்ச்சியான தொடர் கருத்தரங்கில் ஏகப்பட்ட விஷயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எனக்கும் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்கும் உறுதுணையாக இருந்து தொழில்நுட்ப பிரிவில் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கும் தோழர்கள் ராஜா, முத்தையன் ஆகிய இருவருக்கும் இந்த இடத்தில் தனிப்பட்ட வகையில் நன்றியை கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சி பற்றிய அறிமுகத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய நிகழ்வில் தோழர் புதியவெற்பனினோடு தோளோடு தோள் நின்று பல வகையான ஒரு பயணத்தை மேற்கொண்ட நம்முடைய பெரியவர் காலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இன்று நம்முடன் உரையாற்ற இருக்கிறார். அவருடைய ஒரு மேற்கோளில் இருந்து நான் இந்த உரை பற்றிய அறிமுகத்தை தொடருவேன். உலக இலக்கியத்தின் ஆன்மீகத்தின் ஆழ அகலங்கள் தெரிந்தவர் மட்டுமே, உச்சபட்சத்தை தெரிந்து கொள்ளும் அவசரம் மிகுந்தவர் மட்டுமே பிரேமிலின் முழுமையை ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். உலகத் தரத்திலான கவிதைகளை தமிழில் பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் பிரேமிலை வாசிக்க வேண்டும் என்று கூறுகின்ற காலசுப்பிரமணியம் அவர்கள் பிரேமிலோடு நெருக்கமான தொடர்பை உடையவராக இருந்தவர். அவர் நம்மை விட்டு சென்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட பிரேமிலை நம்மோடு பிறரோடு அணுக்கப்படுத்துகின்ற அந்த பணியில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்திருப்பவர். அந்த வகையில் பிரேமிலை புதுமைப்பித்தனோடு பிரேமிலையும் இணைத்து தன்னுடைய அடையாளங்களாக உருவகிக்கக்கூடிய புதியவெற்பன் அவர்களினுடைய ஆய்வு பயணத்தில் பிரேமிலினுடைய பங்களிப்பை பேசுகின்ற முகமாக காலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். பிரேமிலினுடைய நிழலாக ஒரு காலத்தின் குரலாக காலசுப்பிரமணியம் ஐயா இருக்கிறார் என்பது பலராலும் பல வகையில் பேசப்பட்டது. அதை போலவே பிரேமில் நம்மிடையே இல்லாத இந்த சூழ்நிலையில் 3500 பக்கங்கள், ஏறக்குறைய 3500 பக்கங்கள் கொண்ட பிரேமிலினுடைய முழு தொகுப்புகளையும் இவருடைய லயம் வெளியீடாக கொண்டு வந்த இவருடைய உழைப்பில் அவருக்கும் பிரேமிலுக்கும் இடையிலான உறவின் தாற்பயம் என்பது நமக்கு புரிவதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் சில செய்திகளை ஒரு முகமனாக ஒரு அறிமுகமாக நான் கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன். கா சுப்பிரமணியன் என்னும் இயற்பெயர் கொண்ட காலசுப்பிரமணியம் ஈரோடு மாவட்டம் நகலூரில் பிறந்தவர். தற்போது சத்தியமங்கலத்தில் வசிக்கிறார் என்று அறிகிறேன். பிரேமிலின் கவிதைகளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். கவிஞர், விமர்சகர், மொழிபெயர்ப்பாளர், பதிப்பாசிரியர், இதழாசிரியர் எனும் பன்முக ஆளுமைகளை கொண்டவராக இவர் விளங்கி கொண்டிருக்கிறார். தம்முடைய லயம் பத்திரிகை மூலம் பிரேமிலின் தொடர்ந்த படைப்பியக்கத்துக்கு களம் அமைத்து தந்தவராக இவர் இருக்கிறார். லயம் வெளியீடுகளாக பிரேமிலின் நூல்களை தொடர்ந்து பதிப்பித்து தந்துள்ளார். இவருடைய ஆக்கங்களில் ஒரு மொழிபெயர்ப்பினுடைய உன்னதமும் நவீன கவிதை நவீனத்துவத்தினுடைய ஒரு நோக்கு நிலையும் ஒரு தொகுப்பாசிரியனுடைய பணிகளும் இவருடைய ஆக்கங்களாக இருக்கின்றன. மேலே சில பறவைகள் என்ற கவிதை தொகுதி லயம் வெளியீடாக 1995 வந்துள்ளது. சங்கேதங்களும் குறியீடுகளும் மேலை நாட்டு சிறுகதைகள் இவருடைய மொழிபெயர்ப்பாக வந்திருக்கின்றன. குருத்து, சாத்தானுக்கு பிரார்த்தனை என்னும் மொழிபெயர்ப்பு கவிதை நூல்கள் இவரிடமிருந்து வெளிவந்துள்ளன. விண்மீன் அறிவியல் புனைகதைகள் மொழிபெயர்ப்பு நூல்
வந்திருக்கின்றது. மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் தமிழினி வெளியீடாக வந்திருக்கின்றன. உலகம் நீதான் என்னும் ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய கருத்துக்களை தமிழாக்கம் செய்து இவர் நூலாக வெளியிட்டுள்ளார். வலிமையான அபிப்பிராயங்கள் என்ற விளாடிமிர் நபோக்கோவுடைய ஒரு நூலை மொழிபெயர்ப்பு செய்து தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழி இலக்கிய தொகுப்பு என்பது லயம் பதிப்பக வெளியீடாக 2018 வெளிவந்துள்ளது. நபோக்கோவியோ இடமற்ற மனோவேளை என்னும் ஒரு நூல் வெளிவந்துள்ளது. ஃப்ராய்டு மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னும் நூல் காலச்சுவடு தமிழினி வெளியீடாக 2020 வெளிவந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கள்ளர் மடம் மதுரை மாவட்ட சிறப்பு சிறுகதைகள் கருத்து பட்டறை வெளியீடாக தொகுப்பாசிரியராக கொண்டு வெளிவந்துள்ளது. இப்படி தொடர்ச்சியாக தன்னை ஆய்வுலகில், மொழிபெயர்ப்பு உலகில், தொகுப்புலகில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற காலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் புதிய விற்பன் குறித்தும் புதிய விற்பனுக்கும் பிரேமலுக்கும் இடையிலான உறவுகள் குறித்தும் பேசுவதற்கான மிக தகுதியான ஆளுமை என்பதை மட்டும் இங்கு கூறிக்கொண்டு அவரை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி முடிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி உரையாக இது அமையும் என்று நினைக்கின்றேன். நாளை நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இன்றைக்கே தொடங்குகின்றது. இந்த தொடர் கூட்டத்தில் சொற்பொழிவில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு எனக்கு நெருக்கமான தலைப்பு என்பதாலே பிரமிழும் புதிய விற்பனும் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அரசு இதற்கு முன்பு பேசிய போது புதுமைப்பித்தனும் பிரமிழும் புதிய விற்பனும் என்று அந்த 3 பேரையும் சொன்னார். அவர் பெரும்பாலும் கருத்துக்களினுடைய அடிப்படையில் சொல்லியிருப்பார் என்பதாலே நான் நெருக்கமாக பிரமலோடும் பொதியோடும் பழகியவன் என்ற முறையில் சந்தித்த அனுபவங்கள், பேசிய அனுபவங்களையும் சொல்லலாம் என்ற நோக்கத்திலே இந்த தலைப்பை எடுத்தேன். என்னுடைய குரலுடைய சத்தம் போதுமா? சரி. இந்த புதிய விற்பனை நான் முதலில் சந்தித்த நினைவு வருகின்றது. சேந்தமங்கலத்தில், சேலம் அருகில் உள்ள ஒரு சேந்தமங்கலத்தில், அந்த சின்ன ஊர்ல அந்த காலத்தில் இருந்த சிறுபத்திரிகைக்காரர்கள் எல்லாம் கூடி ஒரு சம்மேளனம் மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தினார். படிகள் என்று சொல்லக்கூடிய பெங்களூர் பத்திரிகை சமூகவியல் நோக்கிலே நிறைய விஷயங்களை கொண்டு வந்த அந்த படிகள் சிவராமனும் ராமசாமியும் சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலே இடதுசாரிகளும் கலந்து கொண்டார்கள். சமுதாய பார்வையை அதிகமாக வற்புறுத்துகின்ற இடதுசாரிகள், அதே மாதிரி இலக்கிய அழகியல் பார்வையை வற்புறுத்துகின்ற வலதுசாரிகள் என்று அவர்களை சொல்லக்கூடாது, அந்த இலக்கியவாதிகள். அதே மாதிரி இந்த இரண்டுக்கும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய பத்திரிகைகள், குறிப்பாக பத்திரிகை சார்ந்தவர்கள் தான், சிறு பத்திரிகை சார்ந்தவர்கள் தான் அங்கே கூடினார்கள். வளர்ந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் இருவருமே அங்கே இருந்தார்கள். முதலாக இந்த சிறுபத்திரிகை அமைப்பு என்று சொல்லக்கூடிய அல்லது எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல பார்த்த நிகழ்ச்சி அது. முதல்ல நானும் இந்த எழுத்தாளர்களை அங்கேதான் நேருக்கு நேராக பார்க்கின்றேன். அதற்கு முன்பு எந்த எழுத்தாளர்களையும் நான் பார்த்ததில்லை. அப்படி பார்த்த அந்த கூட்டத்திலே பார்த்தவர் தான் புதிய விற்பன். அந்த கூட்டத்தில்
படிகளைச் சேர்ந்தவர்கள். இலக்கிய வழிவட்டத்தைச் சேர்ந்த ஜனகப்பிரியா, அதே மாதிரி கிரியா ராமகிருஷ்ணன், அக்பரந்தாமன் வந்திருந்தார், வைகை குமாரசாமி, அதே மாதிரி கோவை ஞானி. அங்கே வீதி நாடகமும் முதலாக, அப்பொழுது வீதி நாடகம் என்ற தொடக்கம் நிகழாத காலத்திலே முதலில் அங்கே வீதி நாடகமும் ஒன்று நடத்தினார்கள். ஓவியர்களும் சிலர் வந்திருந்தார்கள் என்று நினைக்கின்றேன். இப்படி ஒரு கலந்து கட்டியா எல்லோருமே இருந்த ஒரு அந்த நிகழ்ச்சி. அதுல புதிய வெப்பன் மட்டும் தனியாக தெரிந்தார். ஏனென்றால் அவருடைய முனைவன் பத்திரிகையை நான் முன்பே படித்திருக்கின்றேன், அதனுடைய சொந்தக்காரராக இருந்தேன் என்று நினைக்கின்றேன். அவருடைய புயலுக்கு ஒரு செங்கவிதாஞ்சலி என்ற புத்தகம் கூட அதற்கு முன்பே வந்துவிட்டது என்று நினைக்கின்றேன். அதில் தான் முதல்ல பிரமலனுடைய ஒரு பிரமலுக்கும் காமராசன் என்று நினைக்கின்றேன், 2 பேருக்கும் இடையில நடந்த, புதிய வெப்பனுக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் மாதிரியான ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது. அதன் மூலமாகத்தான் பிரமலை புதிய வெப்பன் பிறகு சந்தித்து பழகுகின்றார். அந்த கூட்டத்திலே சுந்தரராமசாமி அல்லது அந்த அந்த சமயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த வெங்கட் சாமிநாதன், பிரமலு கலந்து கொள்ளவில்லை. அதற்கு யாத்ராவிலே வெங்கட் சாமிநாதன் ஒரு பெரிய விளக்கத்தையே தந்திருந்தார். இந்த இலக்கிய அழகியலுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய அந்த சிறு பத்திரிகையில முனைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, அதனுடைய ஆசிரியர் கலந்து கொண்டது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது. அவருடைய உருவமும் குரலும் அந்த துணியும் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது. திராவிடம் சார்ந்து அல்லது தமிழ் இயக்கம் சார்ந்து, அதே சமயத்தில் இடதுசாரிகளோடும் இலக்கியவாதிகளோடும் தொடர்புடைய ஒருவராக அவர் அங்கே தோன்றினார். நேரில் பேசினாலும் கூட அப்பொழுது பழக்கம் ஏற்படவில்லை, பிற்காலத்தில் தான் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக வைகை குமாரசாமியோடு நான் ஈரோட்டுக்கு வந்து ஒரு கூட்டத்தில் அவர் பேசினார், நானும் கலந்து கொண்டேன். அந்த சமயத்தில் தான் அவர் சொன்ன சில விஷயங்களோடு சேர்த்து நான் பிரமலுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றேன். கொல்லிப்பாவைக்கு எழுதினேன், அந்த கட்டுரை வந்த கொல்லிப்பாவைக்கு எழுதினேன். அப்பொழுது பிரமலுக்கு அது அனுப்பப்பட்டு பிரமல் அதை வாசித்து விட்டு எனக்கு ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியிருந்தார். நான் இனிமேல் எழுதவே கூடாது என்று நினைத்திருந்தேன். உங்களுடைய கடிதத்தை பார்த்த பிறகு உங்களுக்காகவே எழுதலாம் போல் இருக்கின்றது என்று சொல்லி அவர் அந்த கடிதத்தை ஆரம்பித்திருந்தார். அதிலிருந்து பிரமலோடு எனக்கு நெருக்கம் ஏற்பட்டது. புதிய வெப்பன் அநேகமாக ஒரு 4-5 முறை பிரமலை சந்தித்திருப்பார் என்று நினைக்கின்றேன். அதுல முக்கியமாக அவர் ஈரோட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது, குறிஞ்சி என்று சொல்லக்கூடியவர் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். கொஞ்சம் அரசியல் கலந்த ஒரு கூட்டம்தான். அப்பொழுது சென்னையில் இருந்தோ அல்லது நான் இருந்த நகலூருக்கோ வந்து தங்கியிருந்த பிரமலை வழி அனுப்பவோ அல்லது வரவேற்கவோ அங்கே ஈரோடு வந்தபோது அந்த கூட்டத்தையும் பார்க்கலாம் என்று சொல்லி அவரை அழைத்துக் கொண்டு அங்கே சென்றேன். அப்படி சென்ற போதுதான் புதிய வெப்பன், ஏன்னா பிரமல் எந்த கூட்டங்களையும் கலந்து கொள்வதில்லை. அந்த காலத்துல எழுத்து நிறைய கூட்டங்களை நடத்தி இருக்கின்றது, அதுல கலந்து கொண்டாரான்னு தெரியவில்லை. வேறு எந்த கூட்டங்களும் அவர் தனிப்பட்ட முறையிலே அவரை அழைப்பது இல்லை என்பது ஒரு பக்கம், கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. இந்த கூட்டத்திலையும் கூட வெளியிலே நின்று கொண்டுதான் பேசிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது வெளியிலே நின்றிருந்த புதிய வெப்பனும் அவரோடு பேசி அறிமுகப்படுத்திக் கொண்டார். அதை குறித்து நிறைய எழுதியிருக்கின்றார். எனவே அந்த விவரம் இங்கே தேவையில்லை. அதுல இந்த செங்கவிதாஞ்சலி, செழிக்குயிலுக்கு ஒரு செங்கவிதாஞ்சலியில
ஏற்பட்ட விவாதமும், அதற்கு இவர் எழுதிய பதிலும், அதற்கு பொதி எழுதின பதிலும், அதை ஞாபகம் வைத்து கொண்டு புதிய விற்பன் பிரமலோடு பேசும்போது, இன்னுமா இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பெருந்தன்மையாக அவர் பேசியது போன்றவற்றையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அப்படித்தான் புதிய விற்பனும் பிரமிழும் அங்கே சந்திக்கிறார்கள். நானும் அங்கே கூட உடனிருந்தேன் என்பது இந்த கூட்டத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம். பிறகு இன்னொரு முக்கியமான தொடர்பு, கும்பகோணத்திலே அவர் பிரமிழுக்கு ஒரு புதுமைப்பித்தன் விருது ஒன்றை கொடுக்கின்றார். அந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்திருந்தார். நான் கட்டுரையை மட்டும் அனுப்பிவிட்டு போக முடியவில்லை. அது குறைந்த தொகைதான் என்று நினைக்கின்ற அந்த பரிசு தொகை. அதற்கு செலவு செய்து வந்த பிரமிழனுடைய அந்த செலவு தொகை அதைவிட அதிகம் என்று நினைக்கின்றேன். அதைவிட ஒரு விசித்திரம் ஒன்று நடந்தது. அவரை கூட்டிக் கொண்டு வந்து திரும்ப கூட்டி வருவதற்காக ஒரு அன்பர் ஒருத்தர் நண்பர்களை ஒரு மாதிரியாக உருட்டி திரட்டி ஒரு 5000 6000 ரூபாய் வாங்கி கொண்டு ஒரு காரை எடுத்துக்கொண்டு வர்ற வழியில் எல்லாம் குடித்து அதை அழித்து விட்டு இங்கே வந்து சேர்கின்றார். இவர் அவரை துரத்தி விட்டு பின்னாடி செல்கின்றார். அந்த கூட்டத்திலே புதிய வெப்பன் அந்த விருதை வீறு, புதுமை புத்தன் வீறு என்று சொல்லி அதற்கு பெயர், அதை கொடுத்திருக்கிறார். அந்த வீரை பற்றி கூட இன்னொரு சின்ன ஒரு பர்சனலான ஒரு இது உண்டு. அதாவது ஜோதிடத்தில் அவர் மிகுந்த நாட்டமுடையவர் என்று தெரியும். அவரை என்னுடைய ஜாதகத்தையும் அவருடைய ஜாதகத்தையும் கணித்து அந்த சமயத்தில் எனக்கு இந்த வருடம் ஒரு விருதும் அடுத்த வருடம் ஒரு விருதும் கிடைக்கப் போகின்றது, அடுத்த வருடம் ஒரு விருது கிடைக்கப் போகின்றது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் பொதுவேற்பன் போய் அடுத்த வருடத்திலே அவருக்கு விருது கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அவர் உடனே வேண்டாம் வேண்டாம், இந்த வருஷமே கொடுத்துருங்க, அடுத்த வருஷம் இன்னொரு விருது வரப்போகுது, எனவே இதை முதல்ல கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டு அதை அந்த கூட்டத்தை முன்னாடி வைத்ததாக சொல்வார் அவர். இப்படி அந்த கூட்டத்திலே பேசியது, அங்கே நடந்த ஒரு விவாதத்தை வைத்து ஒரு கவிதை எழுதி புதிய விற்பனுக்கு அவர் அர்ப்பணம் செய்தது என்றெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்கின்றது. சரி, இது இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே இருந்த ஒரு உறவுகள். எனக்கு அவர்களோடு இருந்த ஒரு உறவு என்ற வகையில இந்த சந்திப்புகளை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக புதிய விற்பனுடைய இந்த கட்டுரை வடிவத்துக்கு வரலாம். அது நிறைய பிரச்சனைகளை கலெக்ட் பண்ண ஒன்று. மேற்கோள்களாக எதிரும் புதிருமாக வைத்து தன்னுடைய கருத்துக்களை நிறுவுவது என்ற ஒரு பாங்கை அவர் தன்னுடைய கட்டுரைகளில் வைத்திருக்கின்றார். அது சிலருக்கு எளிமையாக இருக்கும், சிலருக்கு அது கடுமையாக இருக்கும். அவருடைய மொழி நடையும் அது போன்றதுதான். பிரமிழ் பொதுவாக சொல்லுவார், கவிதை நடை, பாரதியினுடைய கவிதை நடை வேறு, அவருடைய உரைநடை வேறு என்று சொல்லுவார். சின்ன சின்ன வாக்கியங்களில் வடமொழி பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் அந்த உரைநடையை மேற்கொண்டிருப்பார். பாரதியினுடைய கவிதைகளில் வடமொழி வர முடியாது, ஏன்னா யாப்பினுடைய கட்டாயம் இருப்பதால அந்த வட சொற்கள் வராது. ஆனால் உரைநடையில மிக எளிமையாக வரும். பிரமிழும் தன்னுடைய விமர்சனத்தை, கவிதையை இரண்டையும் ஒரு சேர தன்னுடைய 20 வயதிலேயே எழுத்துல பதிவு செய்தவர். அப்பொழுது
படிம கவிதை என்று சொல்லக்கூடிய சில கவிதைகளை எழுதினார். அதுதான் அந்த படிமம் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தி என்று சொல்லக்கூடாததை, அது கவிதையினுடைய வடிவம், உள்ளடக்கம் எல்லாமே கலந்தது. நம்முடைய உள்ளுரை அல்லது இறைச்சி என்று சொல்லக்கூடிய பொருள் அமைந்த கவிதைகளை போன்றது. அந்த கவிதைகளை எழுதியதனால அவருக்கு படிம கவிஞர் என்று கூட ஒரு பட்டம் உண்டு. ஆனால் அவர் எழுதிய படிம கவிதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு 5-6க்கு மேல் தேராது. உலகளவிலேயே படிம கவிதைகள் எழுதியவர்கள் ஒரு சின்ன பென்குயின் ஒரு சிறு தொகுப்பைத்தான் போட்டிருக்கின்றது படிம கவிதைகள் என்று. பெரிய கவிதைகள் அதுல எழுதப்பட்டதே இல்லை. T.S. எலியட் கொஞ்சம் ஒரு நீண்ட கவிதைகள் எழுதினார். எஸ்ரா பவுண்டு காண்டோஸ் என்று சொல்லி எழுதினார். இருந்தாலும் அவை எல்லாமே புதுக்கவிதை என்றாலே சிறு கவிதை வடிவம்தான் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பிரேமல் சொல்லும்போது சொல்லுவார், இந்த கவிதை வடிவத்தில் ஒரு வரிக்கும் அடுத்த வரிக்கும் புதுமை இருக்க வேண்டும். யாப்பினுடைய தொடர்ச்சி மாதிரியான ஒரு தடை இருக்கக்கூடாது. எனவே கவிதை செல்ல செல்ல புதுமையை ஒவ்வொரு வரியிலும் வழங்கிக் கொண்டே வந்தால்தான் சலிப்பு ஏற்படாமல் அல்லது தீவிரமான ஒரு கவிதையாக இருக்கும் என்று சொல்வார். சரி, அவருடைய கட்டுரைகளை பார்த்தால் மிக கூர்மையாக அவர் ஆரம்பத்திலே சிறு வயதில் எழுதும் போது ஓமைகளோடு எழுதினார். முதல் வரியே அந்த ஓமைகளோடு தான் தொடங்கும். கவிதை என்றால் என்ன, உரைநடை என்றால் என்ன என்று சொல்லி, வசனம் என்று சொல்லி அதை சொல்லுவார். ஆனால் பிற்காலத்தில் அந்த ஓமைகளை விமர்சனத்தில் பயன்படுத்தக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் கூட கொண்டு வந்தார். ஏனென்றால் லாஜிக்கல் அளவையியல்ல பிரமாணமாக இருக்கக்கூடியது இந்த ஓமை ஒன்று ஒப்பிட்டு பார்ப்பது என்று. ஆனால் நவீன இலக்கியத்துல, நவீன விமர்சனத்துல ஓமைகளை சொல்லும் போது அது சரியான ஒரு சுட்டுதலை செய்வதில்லை என்பதால அதை தவிர்த்தார்கள். அதாவது இந்த கவிதை தீயின் ஜுவாலை போன்று இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு பிரமிப்பை தரலாமே தவிர அது என்ன சொல்கின்றது என்ற பொருளை தராது. எனவே அந்த உருவகம் ஓமைகளை விமர்சனங்களிலே பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு எல்லாம் வைத்திருந்தார். அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும், அதை அழகுபடுத்தக்கூடாது. இப்போ சுந்தராம் சாமியோ அல்லது மற்றவர்களோ எழுதும் போது, கட்டுரை அல்லது விமர்சனத்தை எழுதும் போது மிக அழகாக எழுதுவார்கள். அந்த அழகு உணர்ச்சி இருக்கக்கூடாது. பிரேமனுடைய கவிதைகளிலேயே அது உக்கரம் மட்டும்தான் இருக்கும் மொழியே அழகுணர்ச்சி தேடி பார்க்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த உக்கர உணர்ச்சி தான் இருக்கும். அந்த விமர்சனத்திலும் அந்த மாதிரியான ஒரு ஷார்ப்பான தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லுவார். ஆனால் புதிய வேட்பனுடைய அந்த மொழி நடை என்பது ஒரு ஆர்காயிக்னு சொல்லக்கூடிய ஒரு பழந்தமிழும் அகடமிக்கல் தமிழும் நவீன தமிழும் கலந்த ஒரு வகையான நடை. பிரேமனுடைய நடை நவீன நடை தான். அதுல இந்த ரெண்டும் கலக்காது. எனவே மேற்கோளிட்டு அவர் சொல்லும்போது எனக்கு உடனே, நான் கல்லூரி நிறைய டாக்டர் பட்ட மேற்பார்வையாளனாக இருந்தவன் என்பதாலே மாணவர்களுக்கு இப்போ சொல்லாமல் சொல்லக்கூடிய சில விதிகள் உண்டு. அதாவது, நீ உன்னுடைய கருத்தை ஆய்வேட்டிலே சொல்லக்கூடாது, நான் சொல்கின்றேன் என்ற வார்த்தையே அங்கே வரக்கூடாது. எனவே அடுத்தவர்கள் சொன்னதை எடுத்து மேற்கோளாக காட்டி நீ உன்னுடைய கருத்தை அதன் மூலமாக நிறுவ வேண்டும் என்று ஒரே மேற்கோள் மயமாக அந்த ஆய்வேட்டை தயாரிக்க செய்வார்கள். நம்ம பொதியனுடைய கட்டுரைகளை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும், ஒரே மேற்கோளாக இருக்கின்றது என்று. ஆனால் புதிய நிறைய டாக்டர் பட்ட ஆய்வாளர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர்களுடைய ஆய்வுகளுக்கு இந்த நடை அவருக்கு கை வந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அவர் சொல்லி இருக்கிறார், அதாவது தான் படித்ததை எல்லாமே ஒரு டாக்டர் பட்ட மாணவன் எப்படி
குறிப்புகளாக சேகரித்து வைத்துக் கொண்டு பிறகு அந்த குறிப்புகளை எல்லாம் இணைத்து ஒரு தலைப்பின் கீழே தன்னுடைய ஆய்வேட்டை தயாரிப்போனா, அதுபோல தான் படித்த அத்தனையும் குறிப்புகளாக எழுதி வைத்திருக்கின்றார். அந்த குறிப்புகளை உடனே எடுத்து அதை மேற்கொள்ளாக தருகின்றார் என்றெல்லாம் சொல்லுவார். எனவே இந்த ஆய்வு நடை அவருக்கு அவருடைய தனித்தன்மையாக மாறி இருக்கின்றது. பொதுவாக இன்றைக்கு இருக்கிற நவீன இலக்கிய உலகத்துல பொதியை எந்த இடத்துல வைப்பது என்பது ஒரு சிக்கலான விஷயம்தான். அவரை ஒதுக்குகிறார்களா அல்லது தள்ளி வைக்கிறார்களா அல்லது இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் சேர்க்கிறார்களா என்றெல்லாம் சொல்ல முடியவில்லை. இளைய தலைமுறை வந்த பிறகு எங்களை போன்றவர்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் ஒரு பழைய மதிப்பு தான் இருக்கின்றது தவிர புதிய மதிப்பு இல்லை என்ற ஒரு நிலைமை இன்றைக்கெல்லாம் இணையம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வேறொரு உலகம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த பிரமிழ் சொன்ன கருத்துக்களை பொதியவர்மன் எப்படி எடுத்துக்கொள்கின்றார் என்று பார்த்தால், சிலவற்றை விரித்து கொள்கின்றார், சிலவற்றை சுருக்கிக் கொள்கிறார் என்றுதான் சொல்வேன். குறிப்பாக பிரமிழனுடைய திராவிடம் பற்றிய பார்வை அல்லது ஆன்மீகம் பற்றிய பார்வை, இந்த இதுல முக்கியமான கருதுகோள்களாக கொள்ளலாம். பிரமிழ் திராவிடம் பற்றிய திராவிட எழுத்துக்களுடைய முக்கியத்துவம் பற்றி எழுதியிருக்கிறார். பொதுவாக அந்த சிறுபத்திரிகைக்காரர்கள் யாருமே திராவிட இலக்கிய அழகியலை ஒத்துக்கொள்வதில்லை, பாரதிதாசனை கவிஞராக ஏற்றுக்கொள்வதில்லை. பிரமிழும் பாரதிதாசனுடைய கவிதைகளில் பெரிய ஈடுபாடு கிடையாது என்றாலும் அதனுடைய முக்கியத்துவத்தை சமூக இந்த பன்மைத்துவத்திலே அல்லது அந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய வகையிலே இன்குலாப் போன்றவர்களையும் பாரதிதாசன் போன்றவர்களையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய கவிதைகளை விட பாரதிதாசனுடைய ஆளுமை மேலே பிரமிழுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. அதை நிறைய கதைகளாக சொல்லுவார். ஏன்னா அந்த பாரதிதாசனோடு தொடர்பு இருந்த நாவலர் நாச்சியப்பன் போன்றவர்களோடு தொடர்பு, அவர் நிறைய கதைகளை பாரதிதாசனை பற்றி சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் சொல்லுவார். அப்படி ஆனால் இந்த திராவிட எழுத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? திரைப்படத்திலே கருணாநிதியினுடைய பராசக்தி வசனங்கள் எப்படி சமூகத்தினுடைய ஒரு கருத்து மாற்றத்துக்கு வழிவகுத்தது, எப்படி பெரியாருடைய எழுத்துக்களும் அண்ணாவின் எழுத்துக்களும் இலக்கிய முக்கியத்துவம் உடையது என்பதற்கு ஒரு பெரிய கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதாவது தமிழவன் போன்றவர்கள், ஜெயகாந்தன், தமிழவன், சா கந்தசாமி போன்றவர்கள் எல்லாம் சாகித்ய அகாதமி இலக்கிய சிந்தனையாளர்கள் வரிசையில பெரியாரையும் அண்ணாவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஏதோ வாதிட்ட போது அதற்கு மறுப்பாக இவர் ஒரு கட்டுரை எழுதினார். அதில் சர்ச்சிலை எடுத்து கொண்டு சொல்கின்றார். சர்ச்சிலுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அந்த சர்ச்சில் ஒரு இலக்கியவாதி அல்ல, அவர் வரலாற்றை சொற்பொழிவுகளாக குறிப்பாக எழுதுவது கூட குறைவு, சொற்பொழிவுகளாக செய்து அதை நூலாக்கியவர். நிறைய வால்யூமாக அவருடைய இது வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு தொகுப்புக்குத்தான் நோபல் பரிசு என்று சொல்லக்கூடியது கொடுக்கப்பட்டது. அது ஏன் கொடுக்கப்பட்டது? அது இலக்கியமா? நோபல் பரிசு மேல எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதனுடைய பெரும்பாலான தேர்வுகள் சோடை போனது கிடையாது, 1-2 தவிர. எனவே சர்ச்சிலுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்பதற்கு சொல்கின்றார். அந்த 2ஆம் உலகப் போர் காலத்திலே எல்லோரும் ஹிட்லருக்கு பயந்து கொண்டு அல்லது ஹிட்லரை அனுசரித்து போகலாம் என்று சொல்லி இருந்தபோது இங்கிலாந்திலும் மற்ற அந்த அவர்களுடைய சட்ட பாராளுமன்றங்களிலும் அமெரிக்கா ஒதுங்கி இருந்தது.
ஜப்பான் போன்றவை எல்லாம் ஹிட்லரோடு இணைந்திருந்தது, ஜெர்மன் இந்த இத்தாலி போன்றவை எல்லாம். ஸ்டாலின் போன்றவர்களும் ஆரம்பத்திலே அவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் தான். குறிப்பாக பார்க்க போனால் ஹிட்லருடைய அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அல்லது எதிரிகளை ஒழித்து கட்டின முறைகள் எல்லாம் கூட ஸ்டாலினிடமிருந்து அவர் கடன் வாங்கியது தான். பிறகு தன்னுடைய நாட்டுக்கு ஆபத்து வரும்போது ஸ்டாலின் ஹிட்லரை எதிர்க்கின்றார். ஆனால் இங்கே இங்கிலாந்துல எல்லா பாராளுமன்றமும் மற்ற பெருந்தலைகளும் ஹிட்லருக்கு அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பது இவர் ஒருத்தர் மட்டும்தான் மறுத்து அதற்கான காரணங்கள் எல்லாம் சொல்லி அந்த சமயத்தில் ஒரு பெரிய சமூகத்தினுடைய தேவையை நிறைவேற்றினார் என்பதற்காகத்தான் அவருக்கு நோபல் பரிசு தரப்பட்டது என்றெல்லாம் சொல்லி அதற்கும் இந்த திராவிட எழுத்துக்கும் உள்ள சில ஒற்றுமைகளை எடுத்து காட்டியிருப்பார். மற்றபடி அவர்களுடைய இந்த இலக்கிய தரம் என்று சொல்லக்கூடியதுல அவருக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. அதனுடைய சமூக முக்கியத்துவத்தில் தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி இந்த ஆன்மீக விஷயம், அந்த ஆன்மீக விஷயம் அல்லது இந்த தொடர் சொற்பொழிவுகள்ல நிறைய சித்தர்களை பற்றி தான், சித்தரனுடைய சார்பு சித்தரையும் பற்றி தான் நிறைய கருத்து முதல்கள்லாம் வந்தன. எனவே அதை பற்றி பிறகு சிலவற்றை சொல்ல வேண்டும். இந்த ஆன்மீகம் சொல்லும் போது அதை சொல்ல வேண்டும். பிரம்மனுடைய ஆன்மீகம் என்னங்கிறது ஒரு பெரிய பொதியினுடைய ஆன்மீகம் என்னங்கிறத பற்றி நிறைய பேர் சொன்னார்கள். எனவே இந்த பிரம்மனுடைய ஆன்மீகம் என்ன, அந்த பார்வை என்ன என்பதை பற்றி எனக்கு தெரிந்த சில பார்வைகளை மட்டும் வைக்கலாம் என்று இருக்கின்றேன். ஏனென்றால் பிரம்மனுடைய ஆன்மீகம் என்ன என்று சொல்லி நான் சில பேரை அதில் ஈடுபாடுடைய முக்கியமானவர்கள் எல்லாம் அழைத்து பேச வைத்திருக்கின்றேன். ஆர்கே விசாலம், ஆர் குப்புசாமி அழைத்து ஒரு தடவை ஆன்மீகத்தை பற்றி பேச சொன்னேன். அப்பொழுதும் அவர் தன்னுடைய ஆன்மீகத்திற்கு அதற்கு உள்ள தொடர்புகளைத்தான் சொன்னார். அதே மாதிரி அங்கே அமிர்தராஜ் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ பாதிர கவிஞர், அவர் பிரமலோடு நெருக்கமாக இருந்தவர், அவரை பேச சொன்னேன். அவரும் சில விஷயங்களைத்தான் தொட்டு காட்டினார். நவீன இலக்கிய உலகத்தை சேர்ந்த போகன் சங்கரை திருநெல்வேலியில பேச சொன்னேன் ஆன்மீகம் பற்றி. அவரும் தன்னுடைய கருத்துக்களைத்தான் சொன்னார். இலங்கையில் இருக்கக்கூடியவர் மு தலையசங்கத்தினுடைய பார்வையில் தான் இவரை பார்க்கிறார்கள். ஜெயமோகன் போன்றவர்களுடைய ஆன்மீகம் அவரும் இவரை புரிந்து கொள்ளவில்லை. அவரும் இவருடைய ஆன்மீகத்தையும் கட்டுரை கருத்துக்களையும் மறுப்பவர். கவிதையை மிக உயர்வாக சொன்னாலும் கட்டுரை கருத்துக்களை எல்லாம் மறுப்பவராகத்தான் இருந்திருக்கார். இத்தனைக்கும் பிரமல் தான் இந்த ஆன்மீக விஷயத்துல, ஆன்மீகம் என்றால் உடனே புது கருத்தாக இருக்கக்கூடிய அந்த சொல்லைத்தான் நான் பயன்படுத்துகிறேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆன்மா என்பதை அடிப்படையாக பிறந்த சொல் இது. ஆனால் அனாத்மவாதிகளும் ஆத்மா இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், ஆன்மா இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் எல்லாவரையும் சேர்த்துத்தான் இந்த ஆன்மீகம் என்ற வார்த்தையை சொல்லை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக பார்க்க போனால் இந்த தத்துவத்தில புலமையுடைய ஒரு நோயல் மாதிரி இந்த தத்துவ துறைகள்ல ஆழங்கால்பட்டவர்கள் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஒதுக்கியே பார்ப்பார்கள். நோயல் போன்றவர்களுக்கெல்லாம் ஜென், ஜெயகிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் உடனே ஒரு லேசான ஒரு ஒதுக்குதல் வரும். காரணம் என்னவென்றால், நம்முடைய இந்திய தத்துவம் என்று சொல்லக்கூடிய சமய தத்துவம் தான்.
தத்துவத்தை அதிலிருந்து பிரிக்கவே இல்லை. புத்தர் போன்றவர்கள் எல்லாம் நடுநிலை கொள்கையுடையவர்கள். கடவுள் இருக்கிறார் இல்லை என்ற விவாதத்துக்குள்ளே வராமல் அதை ஒதுக்கி வைக்கக்கூடியவர், மறுக்கக்கூடியவர்கள். அந்த விவாதமே வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடியவர்கள். ஏனென்றால் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால்தான் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம் வருகின்றது, இல்லை என்று சொன்னால் இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம் வருகின்றது. எனவே இந்த ரெண்டும் வேண்டியதில்லை என்று சொன்னவர். ஒரே ஒரு இடத்துல தான் கடவுளை பற்றி இந்த இந்த மாதிரியான ஒரு, இப்போ கடவுளை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து புத்தரிடமிருந்து பிறந்திருக்கின்றது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட அப்படித்தான் சொல்லுவார். அதாவது உங்களுக்கு பயம் இருக்கின்றதா, கடவுள் இருக்கிறார், பயம் இல்லையா, கடவுள் இல்லை என்று சொல்லி அந்த கடவுளை பற்றிய எந்த விதமான இதுகளையும் அவரும் சொல்வதில்லை. வழிபாட்டுக்கும் அல்லது குறிப்பா பிரமலை சொல்ல போனால் அவர் விக்கிரக ஆராதனை அல்லது கோயில் வழிபாடு இவற்றையெல்லாம் மறுப்பவர். அவர் ஞானிகளை அல்லது தனக்கு தெரிந்த துறவிகளை, மனிதர்களை, மனித ஞானிகளை தேடி தேடி போய் பார்த்து அவர்களை ஆராதிப்பவர். ஒரு தடவை சாது அப்பாதுரை சொன்னதாக பிரமல் சொல்லியிருக்கிறார், நீ உண்மையை அடைய முடியாது, ஆனால் உண்மையை அறிந்தவர்களை அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னதாக சொல்லுவார். சென்னை போகும்போதெல்லாம் தெருவுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஞானிகளை தேடி தேடி கொண்டு போய் காட்டுவார். ராம்சுரத்குமார் இடம் மாயி என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாயி போன்றவர்கள் எல்லாம் கூட கூட்டிக் கொண்டு சென்றிருக்கின்றார். எனவே அவர் சமூக ரீதியாக, அறிவு ரீதியாக பேசிய ஞானிகளை பெரிதாக அவர் மதித்ததில்லை. அவர்களுடன் மரியாதை உண்டு, ஆனால் அவர்களை இவர் பின்பற்றியதில்லை என்றே சொல்லலாம். எனவே வள்ளலார் மேல மிகுந்த மரியாதையும் அவருடைய கொள்கைகளில் ஆர்வமும் உடையவராக இருந்தாலும் கூட அந்த பாணிக்கு அல்லது அந்த பார்வைக்கு அவர் தன்னை முழுமையாக ஆட்படுத்திக் கொள்ளவில்லை அல்லது முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால், தத்துவ உலகம் என்று சொல்லக்கூடியது ஆன்மீகத்தை ஒதுக்கியே வைத்திருக்கின்றது. ஆன்மீகத்துல ஒரு பிரிவு தான் மெட்டாபிசிக்ஸ் சொல்லக்கூடியது. இறையியல் என்று சொல்லக்கூடிய தியாலஜி, இதுவும் ஆன்மீக இந்த தத்துவத்துல ஒரு துறைதான். ஆனால் தத்துவம் இந்த தியாலஜியை கூட ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த மெட்டாபிசிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்தை அது சொல்லும் போதே மெட்டா என்ற வார்த்தைகளோடு தான் அதை அறிமுகப்படுத்துகின்றது. அதாவது தத்துவம் என்று சொல்லக்கூடியது லாஜிக் என்று சொல்லக்கூடியதுக்குள்ள அடக்கக்கூடியது. அறிவியல் எப்படி பரிசோதனை பூர்வமாக நிரூபிக்கக்கூடியதுல அடங்கி இருக்கின்றதோ அதுபோல தத்துவம் அளவியல் அல்லது லாஜிக் என்று சொல்லக்கூடியதுக்குள்ள வரணும். சித்தாந்தம் அதை மட்டும்தான் தத்துவம் ஏற்றுக்கொள்ளும். வேதாந்தம்னா இந்த அர்த்தத்துல சொல்ல, எதை ஒரு விஷயத்தை எப்படி வேண்டுமானாலும் இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அதை வேதாந்தம் என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒன்றை தத்துவம் கொஞ்சம் சந்தேகமாகத்தான் பார்க்கும். எனவே ஜென் பௌத்தம் போன்றவற்றையெல்லாம் அது அந்த அளவுக்கு லாஜிக்கு உட்பட்டதாக கருதுவதில்லை. ஆனால் நாம் பேசக்கூடிய இந்த ஆன்மீகம் என்பது புத்தரோ அல்லது ஜெய கிருஷ்ணமூர்த்தியோ அல்லது வள்ளலாரோ என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது வேறு. அரசு சொல்லும் போது சித்தர்களை பற்றி, சித்தர் இலக்கியம் என்று சொல்லக்கூடியது 19ஆம் நூற்றாண்டுல உருவான ஒன்று என்று சொன்னார். உண்மைதான்.
ஆனால் சோனா கந்தசாமி போன்றவர்கள் எல்லாம் இந்த சித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துரு என்று சொல்லக்கூடியது எப்படி சங்க காலத்திலிருந்தே அறிவன் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்கள் மூலமாக எப்படியெல்லாம் தொடர்ந்து வந்திருக்கின்றது என்பதை பற்றி அவர் சொல்கிறார். சித்தரை பற்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாம் சித்தர் என்று சொல்லக்கூடியவர்களை நிறைய சந்திக்கின்றோம். நம்மளுக்கு முந்தைய தலைமுறை நிறைய சந்தித்திருக்கின்றது. அரசு சொன்ன அந்த கோவேந்தனுடைய அந்த புத்தகத்திலே 3 பேரை புதிதாக அவர் சேர்த்து விட்டார். உலகாயுத சித்தர் என்று, தடங்கன் சித்தர் என்றெல்லாம், காரை சித்தர் என்றெல்லாம் சேர்த்து விட்டு தானும் எழுதி அல்லது மாலை தங்கப்பா அவர் எழுத வைத்தோ அல்லது அவர் பெயரிலோ அது எல்லாம் போட்டார். பாரதிதாசன் கூட அதுல வேறு பேர்ல இருக்கிறதாக இவரே எழுதினாரா அல்லது அவரே எழுதினாராங்கிறதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி 2-3 பேர்த்த அதுல சேர்த்திருக்கிறார். உலகாயுத சித்தர் அதுல முக்கியமானவர். அது கோவேந்தனே எழுதியதுதான். அதை வைத்துக் கொண்டுதான் நாம் சித்தர்களுடைய மெட்டீரியலிசத்தை பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு சித்தரை வைத்துக்கொண்டு மெட்டீரியலிசம் உலகாயுதம் பேசினார்கள் என்றெல்லாம் நான் சொல்கின்றோம். ஆனால் ஒட்டுமொத்தமான சித்தர்கள் ஒரு கொள்கையுடைய சித்தர்கள் என்று கிடையாது. ஏதோ கொல்லிப்பா கல்குதிரை என்று நினைக்கின்றான். அப்போ ஒரு கட்டுரை வந்தது. இந்த சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் உண்மையான சித்தர்கள், எத்தனை பேர் எத்தர்கள், எத்தனை பேர் பித்தர்கள் என்றெல்லாம் யாரோ எழுதியிருந்தார். அநேகமாக தேவதாசோ அல்லது கோணங்கியினுடைய தூண்டுதலோ அது அந்த கட்டுரை வந்திருக்கு. எனவே இந்த சித்தர்கள் என்று சொன்னால் நாம் ஒரு 2-3 குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் சித்தர் பாடல்களை வைத்துக் கொண்டு நாம் சித்தர்களை அணுக முடியாது. ஏனென்றால் இப்போ இந்த நாயன்மார்கள் இருக்கிறார்கள், 63 நாயன்மார்கள். அதுல ஒரு 3 மூவர் முதலிகள், அப்புறம் மாணிக்க வாசகர், பிறகு இந்த 9ஆம் திருமுறையில் இருந்த சில கவிஞர்கள். இவர்களுடைய கவிதைகள் தான் தொகுப்பாக இருக்கின்றன. பெரிய புராணம் 12 இதில் இருக்கக்கூடிய கவிஞர்கள். மீதி உள்ள ஒரு 40, 45, 50 சொச்சம் கவிஞர்கள், நாயன்மார்கள் என்ன என்று நமக்கு தெரியாது. அவர்கள் எதுவும் பாடவில்லை, அவர்களை பற்றிய பதிவு இல்லை. ஆனால் அவர்களும் நாயன்மார்களாகத்தான் கருதப்படுகின்றார். அது போன்றுதான் சித்தர்கள். சித்தர்களாக பாடல் பாடியவர்கள் மட்டுமே சித்தர்கள் அல்ல, அந்த வாழ்க்கை முறையை கடைபிடித்தவர்கள் என்று நிறைய இருந்திருக்கார். இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்திருக்கிறார். கிறிஸ்தவத்தில் நாஸ்டிசிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருந்திருக்கின்றது. முஸ்லிம் இதுல சூஃபி மதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி யூத மதத்துல கபலா போன்ற வகைகள் இருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டுல இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது நவீன மறுமலர்ச்சி அடைந்து மதத்தை விட்டு தத்துவம் விலகியது. பிறகு மதத்தில் இருந்து ஆன்மீகத்தை நோக்கி விலக ஆரம்பித்தார்கள். மெட்டாபிசிக்கல் பயட்ஸ் சொல்லி ஆங்கிலத்தில் படிக்கின்றோம். அதே மாதிரி ஏட்ஸ் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சங்கமே வைத்திருந்தார்கள். ஒரு ரகசிய சங்கம் போல, சீக்ரெட் சொசைட்டிஸ் போல இந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து, அதனுடைய பெயர் என்னமோ டான்னு வரும், அந்த சங்கத்தை வைத்திருந்தார். தியாசபிக்கல் சொசைட்டியினுடைய உருவாக்கமும் அந்த சமயத்தில் தான் நடக்கின்றது. இந்த நியூ ஏஜ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் அந்த நியூ ஏஜ் மூவ்மெண்ட்டுக்கு உள்ளதா. புது யுகம், கலை சங்கத்தினுடைய அந்த புதுயுகம்ங்கிற வார்த்தை கூட அங்கிருந்து வந்ததுதான். அந்த புதுயுக இயக்கத்திலே தோன்றியவை தான் இந்த நவீன மதங்கள் அல்லது நவீன ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது. பொதுவாக மதம் என்று சொன்னால் தன்னுடைய மதத்தில் இணைத்துக் கொள்வதற்காக எவ்வளவோ பாடுபடுவார்கள். திரளாக மக்களை இணைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். கிறிஸ்துவம் இங்கே எப்படி இணைக்கப்பட்டதெல்லாம் தெரியும். ஆனால்
இந்த சங்கங்கள், இந்த ஆன்மீக அல்லது ரகசிய சங்கங்கள், சீக்ரெட் சொசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒதுக்குவதாகத்தான் இருந்தது. தன்னிடம் தேடி வருபவர்களை எப்படி ஒரு குரு சீடர்களை ஒதுக்கி ஒதுக்கி ஒரு நல்ல சீடனை தேர்ந்தெடுப்பாரோ, அப்படி இனிசியேஷன் சொல்லக்கூடிய அந்த தீட்சை கொடுத்து குறிப்பிட்ட ஆட்களை மட்டும்தான் தன்னுடைய குழுவுக்குள்ளே இணைக்கக்கூடிய இந்த ஆன்மீக குழுக்கள் எல்லாம் தோன்றின. அது நைட் டெம்ப்ளர்ஸ் சொல்லக்கூடியவர்களிடம் வந்து தோன்றியது என்று இந்த அக்கல்ட் அல்லது ஈசோட்டெரிக்னு சொல்லக்கூடிய இந்த பிரதிகளை பற்றி சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவார். அந்த வகையில யசுநாதர் காலத்திலிருந்தே அந்த சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த எல்லாமே இந்த தாந்திரிகர்களும் இங்க இருக்கிற சித்தர்களும் இந்த மரபில் வரக்கூடிய தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். எனவே நாயன்மார்கள் வைத்துக் கொண்டு நாம் சைவத்தை அணுகுவதில்லை, சைவ சித்தாந்தத்தை வைத்துக் கொண்டு சைவத்தை அணுகுகின்றோம். அதே மாதிரி சித்தர் பாடல்களை வைத்துக் கொண்டு சித்தர்களை பேசிய பிரயோஜனம் இல்லை. சித்தர்களுடைய தத்துவம் என்று சொல்லி தனியாக எதுவும் திரளவும் இல்லை. சித்த வேதம் என்றெல்லாம் புத்தகங்கள் வந்திருக்கின்றன. சித்தர்களை பற்றி சில புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அவர்களுடைய தத்துவத்தை சோனகாந்த் சாமி போன்றவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் பொதுவாகவே இப்போ வேதத்தை பற்றி எவ்வளவு சொல்கின்றோம், வேத இலக்கியம் பற்றி எல்லாம் சொல்கின்றோம். இது கூட தயானந்த சரஸ்வதி, அரவிந்தர், திலகர் போன்றவர்கள் எல்லாம் அந்த வேதத்தினுடைய பொருளுக்கெல்லாம் உருவகத்தன்மையை கொடுத்த பிறகுதான், அக்னினா அக்னி இல்லை, இந்திரன் என்றால் நேரடியாக இந்திரன் அல்ல என்றெல்லாம் உருவகத்தன்மையை கொடுத்து அதை வேறு வகையில கட்டமைக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் இந்த வேத இலக்கியம் என்று சொல்லக்கூடியது இந்த பேந்தியன் சொல்லக்கூடிய இந்த இதுக்குள்ள வருகின்றது. அப்படி இந்த சித்தர்களும் கட்டமைக்கப்பட்டார்கள், சித்தர் இலக்கியங்கள் கட்டமைக்கப்பட்டன. வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் இதற்கு சுவடிகள், அதாவது ஒரு பதிப்பு என்று இருந்தால் உவேசா போன்றவர்கள் எல்லாம் நிறைய மூலச்சுவடிகள் எல்லாம் பார்த்து அதை மூலபாடத்தை தேர்ந்தெடுத்து பதிப்பித்த மாதிரி இந்த சித்தர் பாடல்கள் எங்கிருந்து வந்தன, யார் எழுதினார்கள், எழுதப்பட்டதா இருந்ததா என்றெல்லாம் தெரியவில்லை. திருக்குறளை பற்றியே நாம் சொல்லுவோம். திருக்குறள் அந்த வடிவத்தில் ஆரம்பத்தில் இல்லை, 10 குறள்களாக அதிகாரங்களாக எல்லாம் இல்லை. பிற்காலத்திலே சில குறள்கள் சேர்க்கப்பட்டு 10 பிரிக்கப்பட்டிருக்கலாம். தொல்காப்பியத்தை பற்றி அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம். எனவே அந்த காலத்துல அந்த மூலத்தை அப்படியே போற்றுகின்ற மனப்பான்மை இல்லை. பாடமாகத்தான் அவை எல்லாம் கற்பிக்கப்பட்டன. ஒவ்வொரு ஆசிரியரும் அதற்குள்ளே விளக்கங்களை நீக்கல்களை செய்து கொண்டே இருப்பார். தொல்காப்பியம் அப்படித்தான் விளக்கலும் நீக்கலுமாக தொடர்ந்து இந்த போதனை படகாக்கின்னு சொல்லக்கூடிய அந்த போதனை முறையிலே வந்திருக்கின்றது. எனவே எது உண்மை என்றெல்லாம், எது ஒரிஜினல் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நாட்டுப்புற பாடல்களுக்கு ஒரிஜினல் இல்லை, இன்றைக்கும் அது இருக்கின்றது என்பது போலத்தான் இந்த சித்தர் பாடல்களும் துவக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று சொல்லலாம், இந்த 3-4 சித்தர்களை கோவேந்தன் சேர்த்ததில் காரை சித்தரையும் சேர்த்து இருக்கிறார். அரசு போன்றவர்கள் எல்லாம் கூட காரை சித்தரும் அந்த கற்பனை இதுல ஒன்று என்றுதான் சொல்கிறார். ஆனால் உண்மையில காரை சித்தர் இருந்திருக்கிறார். நா பிச்சமூர்த்தி, சாதுசு யோகி அவருடைய சீடர்கள், அம்புஜாம்பாள் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய சீடர்கள். அவரை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அவருடைய கனக வைப்பு என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை அவருடைய மகள்வழி பேரன் மூலமாக பிரமலுக்கு கிடைத்து என்னிடம் இருக்கின்றது. அதில் இருக்கிற ஒரு 10 பாடல்களைத்தான் எடுத்து அந்த புத்தகத்திலே அவர் சேர்த்து இருக்கின்றார். காரை சித்தருடைய கனக வைப்பிலிருந்து ஒரு சாப்டர், ஒரு பகுதியை எடுத்துத்தான் அதில் போட்டுக்கின்றார். அந்த கனக வைப்பு என்று சொல்லக்கூடியது ரசவாத வித்தைகள் மிகுந்த ஒரு புத்தகம். அதுக்கு ஒரு 60 பக்கத்துல சாது யோகி ஒரு பெரிய அந்த சித்தர்களை பற்றி எல்லாம் அதுல எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்துல. கோமல் சாமிநாதன் போன்றவர்கள் எல்லாம் காரை சித்தரை கிண்டலாக கூட குறிப்பிட்டிருக்கிறார்.
இப்படி இருந்த ஒருத்தர் தான் ராமலிங்க வள்ளலாரை பத்தி தெரியும், கடைசி சித்தர்னு சொல்லக்கூடிய அவரை தெரியும். நிறைய அங்கங்கே நிறைய பேரை நாம் இப்போ கன்னியாகுமரி மாய்ங்கிறோம், பொற்றையடி சுவாமிங்கிறோம், பிரம்மானந்தர்னு சொல்லி அந்த விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மடத்தை சேர்ந்த அவர்தான் பஞ்சபாண்டவர்கள் என்று சொல்லி இந்த 5 பேரையும் சொல்லுவார். இப்படி தொடர்ந்து கருவூர் சித்தரிலிருந்து அதற்கு முன்பு இருந்த திருமூலர் இருந்து கருவூர் சித்தர் போன்றவர்களை பற்றி எல்லாம் நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்தவர் கருவூர் சித்தர். ஆனால் இவர்களை பற்றிய கதைகள் எல்லாம் பிற்காலத்தில் தான் தொகுக்கப்படுகின்றன. அதை ஒரு இதுக்குள்ள ஒரு பாந்தியனுக்குள்ள கொண்டு வருகிறார்கள். எனவே சித்த இலக்கியம் என்பது தோன்றுகின்றது. ஆனால் இந்த கருத்து ஆன்மீக கருத்துக்கள் என்று சொல்லக்கூடியவை வேத காலத்திலேயே தாந்திரிகம் இருந்தது என்று சொல்வார்கள். பிற்காலத்தில் தாந்திரிகம் ஒரு நிறுவனமாக அல்லது ஒரு அமைப்பாக மாறியது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த காலத்துல 6 தரிசனங்கள் இருந்தன, அவை அமைப்பாக இல்லை. பிற்காலத்து மதங்களிலே அந்த தரிசனங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு விட்டன. இல்லாமல் சாங்கியம் எல்லாம் இப்ப இல்லை. ஆனா எல்லா மதத்துக்குள்ளும் இந்த சாங்கியம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கின்றன. அதுபோல இந்த ஆன்மீகத்தை இப்படியெல்லாம் வைதீகம் அவைதீகம் என்றெல்லாம் கூட வேல்சாமி போன்றவர்கள் அல்லது மார்க்சியவாதிகள் எல்லாம் சொல்லும் போது பிரமிழ் அதை கடுமையாக மறுத்து ஞான மார்க்கம் பூசண மார்க்கம் என்ற 2 சொற்களோடு அந்த ஆன்மீகத்தை கொடுக்கின்றார். ஞான மார்க்கம் அதாவது சமஸ்கிருதத்திலும் ஞானம் இருக்கின்றது, வேதத்திலும் ஞானம் இருக்கின்றது. வேதத்துல ஞானம் இல்லை, வேத பிற்கால உபநிஷத்துக்கள்ல அந்த ஞானம் இருக்கின்றது என்று சொல்லி உலகத்தினுடைய அத்தனை ஞான மார்க்கங்களும் நமக்கு வேண்டியவைதான். நிறைய விஷயங்கள் அதில் எடுக்கலாம். இங்க இருக்கிற சமஸ்கிருதம் என்று சொன்னால் உடனே நாம் பிராமணர்கள் ஆரியர்கள் என்றெல்லாம் செல்வோம். ஆனா பௌத்தமும் சமணமும் எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கின்றன. வேதங்கள்ல பிராமணர்கள் மட்டும் இல்லை, மற்ற எல்லா வகை திராவிடர்களும் கூட அதுல வேதத்துல இருக்கிறார்கள். எனவே இப்படியெல்லாம் பிரித்து நாம் அணுக முடியாது. பிற்காலத்துலதான் சைவத்துலதான் அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், புறப்புறச்சமயம் என்றெல்லாம் பிரித்தார்கள். அதே மாதிரி பரபக்கம், துபக்கம், அந்த பரபக்கத்தின் மூலமாகத்தான் இந்த பழைய ஆசீவகம் போன்றவற்றை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்கின்றோம். இந்த வகைகளில் சித்தர்கள் எப்பொழுதுமே இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள வந்ததே கிடையாது. எனவே அவர்களை பற்றிய தகவல்கள் என்று சொல்லக்கூடியவை மிக குறைவாகவே இருக்கின்றன. என்னை கேட்டால் சைவம் அல்லது தென்னாடுடைய சைவம் அது சிவன் என்று சொல்லக்கூடியது கூட என்னால் ஒத்துக்கொள்ளத்தான் முடியவில்லை. வடநாட்டில் திராவிடர்கள் அங்கே இருந்தபோது கூட மலை பூர்வகுடிகள் சிவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்கி இருக்கலாம். அது பின்னாடி ருத்ரனோடு சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற சிவனாக மாறி இருக்கலாம் என்றுதான் நினைக்கின்றேன். ஏனென்றால் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுல வட கிழக்கு பகுதியில் இருந்த இந்த பைரவ சம்பிரதாயம் சேர்ந்த இந்த சைவம் காஷ்மீரிலிருந்து கீழே வங்காளம் வரைக்கும் இருந்த அந்த பைரவ சம்பிரதாயம் சேர்ந்த காலமுகம், காபாலிகம் போன்றவை எல்லாம் இவையெல்லாம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் தான் ஆந்திராவுக்கு வருகின்றனர். ஆந்திராவில் ஒரு அரசன் அவர்களை இங்கே கொண்டு வருகின்றார். பல்லவர்கள் காலத்திலே இப்போ அப்பரை, சம்பந்தரை, சுந்தரரை எல்லாம் பற்றி சொல்லும்போது அவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய சைவர்கள் அல்ல. அவர்கள் காபாலிகராக இருக்கலாம் அல்லது காலமுகர்களாக இருக்கலாம். இன்னைக்கு சொல்லக்கூடிய சைவத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய வர்ணனைகள் மற்ற இதையெல்லாம் பார்த்தாவே தெரியும். எனவே இந்த மதங்கள் மகேந்திரவர்மன் காலத்திலே எல்லாம் அந்த சைவத்தை அவர் கிண்டல் செய்து, அதாவது சைவத்தில் சேர்ந்தவர், சமணத்திலிருந்து சைவத்துக்கு சேர்ந்தவர் என்றெல்லாம் கதைகள் இருந்தாலும் கூட அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அவர் தன்னுடைய மத்த விலாசத்துல எல்லா சமயங்களையும் கிண்டல் செய்கிறார். அங்கத நாடகம் அதுல பௌத்தம் சமணத்தை கிண்டல் செய்யும் போது
காபாலிகம் தான் அந்த காலத்துல இருந்தது என்பதாலே அந்த காபாலிகத்தை தான் முக்கியமாக கிண்டல் செய்கின்றார். எனவே இந்த வேத மேன்மை எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு மேன்மையும் பின்னாடிதான் கட்டமைக்கப்படுகின்றது. என்றாலும் உதிரிகளாக இன்றைக்கு கூட இலக்கியத்தில் பார்க்கலாம், உதிரிகளாக அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான இந்த இலக்கியத்துக்கு ஏதாவது செய்கிறார்கள். பொதுவாக இருக்கக்கூடிய அல்லது வெளியிலே தெரியக்கூடிய அத்தனை பேரும், அது சீரிய இலக்கிய நவீன இலக்கிய உலகமாக இருந்தாலும் சரி, பத்திரிகை இலக்கிய உலகமாக இருந்தாலும் சரி, அதுல பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் செய்யாத காரியங்களை இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது ஒதுங்கி நிற்பவர்கள் தான் செய்கிறார்கள். இதை அந்த மெயின் ஸ்ட்ரீமை வைத்துக் கொண்டு நாம் இந்த இலக்கியத்தை அணுக முடியாது. அதுபோல இந்த சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் பின்னாடி சாத்தத்துல இணைந்தது, தாந்திரிகத்துல இணைந்தது, அது நாத மார்க்கம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். இங்கே இந்த வாம மார்க்கம் தான் இங்கே சித்தர்களாகவும் வருகின்றது என்று சொல்லி அதை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர பார்க்கிறார். குறிப்பாக இந்த ஆன்மீக விஷயங்கள்ல முதல்ல ஈடுபட்டது இசோடெரிக்னு சொல்லக்கூடியதுல கூட அக்கல்டிசத்தையும் உள்ளே இணைத்து அந்த மாந்திரிகம், யாந்திரிகம், தாந்திரிகம் என்று சொல்லக்கூடியதுல அந்த மாந்திரிகத்தையும் யாந்திரிகத்தையும் கூட இணைத்து தியாசபிக்கல் சொசைட்டி தான் முதல்ல கிழக்கத்திய மதங்களை பற்றி ஆய்வை மேற்கொள்கின்றது. பாரசீக மதத்தை பற்றி அது சொல்கின்றது. அதே மாதிரி சைனாவில் இருந்த தாவோ போன்றவற்றை எல்லாம் சொல்கின்றது. இங்கே இருந்த பௌத்தத்தையும் அதுதான் மறுகண்டுபிடிப்பு செய்கின்றது. இந்தியாவில் இருந்த பௌத்தத்தை தியாசபிக்கல் சொசைட்டி தான் கண்டுபிடிப்பு செய்கின்றது. அங்க இருக்கிற இங்க வந்த பிளாவட்ஸ்கியும் வந்ததில்லை, லெட்பெட்டர் போன்றவர்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியதை எடுத்து அவற்றை விரிவாக்குகின்றார்கள். அப்புறம்தான் அந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் ஐயா, நேரம் போயிட்டு இருக்கேன். இப்படி இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விரிந்தது. எனவே பிரமலனுடைய ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது இந்த தமிழ்நாட்டு ஆன்மீகத்தோடு அல்லது இந்திய ஆன்மீகத்தோடு மட்டும் தோற்றக்கூடியது அல்ல, அது உலக ஆன்மீகத்தோடு தோற்றக்கூடியது. ஆனால் பொதி போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் அல்லது இந்த ஒரு சிறு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள் என்பதற்காக இந்த சித்தர்கள் பற்றி அதிகமான விளக்கங்கள் விவாதங்கள் வந்ததால இதை சொன்னேன். எனவே இந்த பொதியினுடைய ஆன்மீகமும் பிரமலனுடைய ஆன்மீகமும் வேறுதான். பிரமலனுடைய இலக்கியமும் இலக்கிய விமர்சனமும் பொதியினுடைய இலக்கிய விமர்சனமும் வேறுதான். எனவே பொதி அதை சிலவற்றை விரித்துக் கொள்கின்றார், சிலவற்றை சுருக்கிக் கொள்கின்றார் என்றுதான் சொல்லுவேன். இந்த அளவில இந்த உரையை முடித்துக் கொண்டு வேறு விவாதங்கள் இருந்தால் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. இனி கலந்துரையாடல். ஓகே. ஐயா இறுதியா சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து, அதாவது புதுமைப்பித்தன் அவர்களையும் பிரேமில் அவர்களையும் புதிய விற்பன் அவர்கள் தன்னுடைய முன்னோடிகளாக கொள்கிறார் பல வகையில, எல்லா வகையிலையும்.
இங்க வந்து பிரேமல் குறிப்பிடுகின்ற ஆன்மீகமும் அல்லது பிரேமல் குறிப்பிடுகின்ற ஆன்மீகமோ புதிய விற்பன் சார்ந்து நிற்கின்ற சித்தரியமோ எப்படி எந்த வகையில் வேறுபடுகின்றன அப்படின்றத ஒரு விளக்கத்துக்காக நான் கேட்கறேன் ஐயா. நன்றிங்க. அதாவது நான் இது வரைக்கும் சொன்னேன், அது கொஞ்சம் விரிவாக வளர்க்க வேண்டிய ஒரு இதுதான். முதல்ல பிரம்மனுடைய ஆன்மீகம் என்னங்கிற அந்த டெபினேஷன் சொல்லி முடிச்சாதான் புதியனுடைய ஆன்மீகம் என்னங்கிறத பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. எனவே அதை நான் இங்க எடுக்கல. பிரம்மனுடைய ஆன்மீகம் என்னங்கிறதுக்கு ஒரு 10% 20% என்னாலே சொல்ல முடியுது. நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியதை ஒரு சிறு குமிழுக்குள்ள அடைக்க முடியாது. அது நிறைய விரிந்த தளங்களை உடையது, பன்முகத்தன்மை உடையது. அந்த பன்முகத்தன்மைகளையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. சொல்லுங்க, யாராவது வேற? வேற யாரும்? புதிய விற்பனையா நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? வேற விளக்கத்தை சொல்றதுனால சொல்லலாம், புதிய கூட சொல்லலாம். காலசுப்ரமணியம் அவர்கள் சொல்கிற பொழுது என்னுடைய கட்டுரைகளிலே மேற்கோள்கள் எதனால் அதிகமாக வந்தன என்ற செய்தியை விளக்கமாக அவர்கள் சொன்னார். அது என் மீது குற்றச்சாட்டாக கூட வைக்கப்பட்டது, மேற்கோள்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்று. அப்பொழுது நான் காரல் மார்க்சின் பதிலை அவர்களுக்கு சொன்னேன். இந்த குற்றச்சாட்டு காரல் மார்க்ஸ் மீது வைக்கப்பட்டது. என்ன உங்களுடைய நேர்மையை காட்டுவதற்காக இப்படி மேற்கோள்களை ஆள்கின்றீர்களா என்று காரல் மார்க்சிடம் கேட்ட பொழுது காரல் மார்க்ஸ் சொன்னார், அப்படி இல்லை, எனக்கு முன்னாலேயே இத்தனை பேர் இந்த தளத்திலே சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் அங்கீகரிப்பதற்காக அவற்றை எடுத்து சொல்கின்றேன் என்று சொன்னார். அதுதான் நம்முடைய ஆய்வு முறையிலேயும் உள்ள முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், அந்த புலம் தொகுத்தல் என்று சொல்வார்கள். அப்படி அந்த நாம் எந்த பேசு பொருளை எடுத்திருக்கின்றோமோ அதற்கு முன்னால் யார் யார் அதை கையாண்டிருக்கிறார்களோ அதை எடுத்து பேசுவது என்பது அந்த ஆய்வு முறையில் சார்ந்த விஷயம். அதிலே அவர் சொன்னது போல் சுபக்கம் பரபக்கம் என்று இரண்டு தரப்புகளையும் முன்வைத்து ஒத்து உரழ்ந்து அதை ஒட்டி என்னுடைய கருத்தை சில இடங்களில் சொல்லியும் சொல்லாமலும் செல்லுவேன். அது மேற்கொண்டு ஆய்வு சுலங்க வேண்டிய இடமாக இருக்கிற இடத்தில் நான் முற்றுப்புள்ளி வைக்காமல் போவேன். என்னுடைய நிலைப்பாட்டை அடைந்திருக்கின்ற நேரத்தில் அந்த கருத்தை வைப்பேன். ஆனால் இந்த சிந்தசிஸ் மெத்தட், தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் என்கின்ற மெத்தேடு கூட அதற்கு பின்னால் மறுசுழற்சிக்கு ஆளாகக்கூடிய ஒன்றுதானே தவிர முடிந்த முடிவாக ஆய்விலே கொள்ள முடியாது என்பதுதான் நாம் காண வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக ஆன்மீகம் என்று சொல்கின்ற விஷயத்தில் எப்படி வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்ற நீங்க கேள்வியை எழுப்பிய போது அவர் அந்த செய்தியை தனியாக எழுதிட்டோம். நான் சொல்ல வருகின்றது, பகுத்தறிவின் பயங்கரவாதத்தில் இருந்து என்னை தடுத்தாட்கொண்டவர் பிரேமில் என்று சொல்வேன். அது என்ன செய்தி என்றால், அவர் குறிப்பிடுவது போல் ஞான மார்க்கம் பூசக மார்க்கம் என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்னதை நான் இன்று வரை நடைமுறைப்படுத்துகின்றேன். இல்லை என்றால் அவர் நிரூபிக்கட்டும் காலசுப்ரமணியம். அப்போ ஞான மார்க்கம் பூசக மார்க்கம் என்று சொல்கிற பொழுது மதவியலுக்குள்ளே இருக்கிற கருத்துக்கள் ஞான மார்க்கத்தை நான் பதிவு செய்கிறேன், அதனுடைய அரசியலை விமர்சிக்கின்றேன். ஒரு சின்ன விஷயம் இடைநிற்றல் என்று எடுத்துக்கொண்டால் நான் மாவோவையும் சொல்வேன், திரோதானம் என்று சித்தாந்தத்தில் இருந்து எடுத்துக்கொள்வேன். பொதுவியல்பு சிறப்பியல்பு என்று பார்க்க போனால் நான் திருமூலரையும் காட்டுவேன், சைவ சித்தாந்தத்தினுடைய நிலையிலும் சொரூப இலக்கணம் தடத்த இலக்கணம் என்று பேசுவேன், தர்சனங்களில் இருந்தும் சிறப்பியம் என்று எடுத்து பேசுவேன்.
மாவோவிலிருந்தும் முரண்பாடை எடுத்துட்டேன். எனவே நான் பிரேமினுடைய வழியிலே அந்த ஞான மார்க்கத்தை திரட்டி கொண்டு என்னுடைய மார்க்சிய ஞானத்தும் அதுவும் சந்திக்கின்ற புள்ளிகளை வைக்கின்றேன். உடன்படும் புள்ளிகளில் நான் முன்வைக்கின்றேன், முரண்படும் புள்ளிகளில் நான் மோதலை தொடர்கின்றேன். அப்படித்தான் பிரேமி ஆன்மீகம் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது நான் பயன்படுத்துகின்ற ஆன்மீகமும் மதவாதிகள் காவந்து பண்ணுகின்ற அந்த ஆன்மீகமும் வேறு வேறு என்று தெளிவுபடுத்துவார். இன்னொன்று, மரபை மீறுபவனுக்குத்தான் ஆன்மீக தரிசனம் ஏற்படும் என்று சொல்வார். அதே போல் ரமேஷ் பிரேதன் சொல்லுகிற பொழுது புத்தரை காட்டிலும் ஆன்மீகவாதி யார், பெரியாரை காட்டிலும் ஆன்மீகவாதி யார் என்று சொல்வார். கார்ல் மார்க்ஸ் ஆன்மா அற்ற மனிதனின் ஆன்மா என்று சொல்கின்ற ஆன்மீகமும், ஜே.கே. ரிலிஜியஸ் என்று சொல்கிற போது the mind that moves from fact to fact என்று சொல்வதும் இவையெல்லாம் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றது. ஆனால் பிரமீனின் ஆன்மீகத்திலிருந்து நான் முரண்படும் இடங்களும் உண்டு. எல்லாவற்றையும் உடன்பட முடியாதல்லவா? நிறுவனமயமாகி போன விசிறி சாமியாரை பிரேமி விமர்சிக்கவில்லை, நான் விமர்சிக்கின்றேன். பிரேமி நிறைய கடிதங்கள் அவருக்கு எழுதியிருக்கிறார். இவர் கடிதம் எழுதவில்லை என்று பொய் சொல்கிறார். காலசுப்பிரமணியம் இந்த கடிதங்களை எல்லாம் பதிப்பில் கொடுத்து விட்டார். அப்போ அந்த விசிறி சாமியாரை ஒரு நிறுவனமயமாகி போன நிலையிலும் பிரேமி விமர்சிக்கவில்லை என்பது எனக்கு பிரேமி மீது உள்ள விமர்சனம். இப்படி ஒரு ஆளுமையோடு நம் முன்னோடியாக கொண்டாலும் முற்று முழுதாக நாம் அவற்றோடு உடன்பட முடியாது. நேற்று நான் வள்ளலாருக்கும் சொன்னேன், வள்ளுவருக்கும் சொன்னேன். இன்றும் அந்த விவாதம் முகநூலிலும் வந்து கொண்டிருக்கிறது. மழை விட்டும் சுடுவானம் விடாத கதையாக. வள்ளலார் வள்ளுவர் என்று சொன்னால் சைவ உணவை மட்டுமே வச்சுக்கிட்டு பேசுகிற ஆளுங்க இருக்கிறாங்க. நான் மறுக்கிறேன். அது உணவு அரசியல் என்று மறுக்கிறேன். சிறு தெய்வ வழிபாட்டை சைவமும் மறுக்கிறது, வள்ளலாரும் மறுக்கிறார், நான் ஏற்கிறேன். அப்போ அந்த தெய்வங்கள் மண்ணிலிருந்து எழுந்தவை, மக்களோடு அங்காளி பங்காளியானவை. அவர்கள் என்ன சாப்பிடுவார்களோ அதைத்தான் அதற்கு படைக்க முடியும். எனவே அந்த உணவு அரசியலையும் வழிபாட்டு அரசியலையும் நான் வள்ளலாரிடமிருந்தும் வள்ளுவரிடமிருந்தும் நான் முரண்படுகிறேன் என்று சொல்றேன். அப்படித்தான் முற்று முழுதாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற நிலை இல்லை. அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு செய்தி, இந்த நிலைய இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு செய்தி. தமிழவன் அவர்கள் இன்று ஒரு பதிவு வெளியிட்டிருக்கின்றார். அதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சமீபத்தில் கணினி மூலம் கருத்தரங்குகள் நடக்கின்றன. கணினி வசதியுள்ள எல்லோரும் தங்கள் மீதோ நண்பர்கள் மீதோ 10-15 பேரை கூட்டி காசு கொடுத்து நிகழ்ச்சி நடத்துறாங்கன்றார். நீங்க தமிழவனுடைய அந்த ஒரு நாவலுக்கு வச்சு நீங்க நிகழ்ச்சி நடத்துனீங்க. என்னுடைய ஆய்வுகளை நடத்துகின்றீர்கள். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த தகுதி படைத்த இருவரை கூட ஏமாற்றி தன் பெயரில் கணினி கருத்தரங்கு நடத்தி விடலாம், நூலே எழுத்தி விடலாம் என்று பணம் கொடுத்து நடத்துகின்ற ஏற்பாடு என்று எழுதுகின்றார். எழுத்தாண்மை அவருக்கு இருக்குமானால் யார் அப்படி செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த கணையாடி முஸ்தபா மதகு போலவும் சங்க காலத்து ஞாயிறு ஏவரைகள் போலும் ராமனை மறைந்து கொண்ட ராமனின் கோழைத்தனம் போலவும் எதை பற்றி சொன்னாலும் என்ன கிசுகிசு வேண்டி கிடக்கிறது. அதை சொல்கிற கட்ஸ் அவருக்கு இருக்கிறதா? தமிழவன் மீது வைத்திருக்கின்ற என்னுடைய விமர்சனங்கள் அவருடைய சிறப்பான அம்சங்களையும் சுட்டி காட்டியிருக்கின்றேன், அதனுடைய விமர்சனங்களையும் வைத்திருக்கின்றேன். தமிழவன் சிந்தனை மரபிலே யாராவது பதில் சொல்லி இருக்கின்றார்களா? இந்த கேள்விக்கு கந்தசாமி பதில் சொல்லியாக வேண்டும். அவரை நிகழ்ச்சி ஒரு நாவலை வைத்து நிகழ்ச்சி நடத்தினீர்கள். இப்படி நடத்துகின்ற இந்த நேரத்தில் இப்படி மொட்டையாக எழுதுகின்றது சிற்றேடு. இந்த தன்மையை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது தொடர்பாகவும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக இன்னொரு செய்தி. இவ்வளவு நாளாக இந்த அரங்கிலே பங்கு பெற்று
என்னுடைய ஆய்வுகளை பற்றி பன்முகமாகவும் பங்களித்த எல்லா நண்பர்களுக்கும் நான் என் ஆவியில் கலந்த அன்போடு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கு முன்வைக்க முடியாமல் விட்ட செய்திகளையும் கலந்து கொள்ள முடியாமல் போனவர்களின் எழுத்து வடிவிலே தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நன்றியும் சொல்லி விடைபெற்றேன். ஒரு கேள்வி வந்து மெசேஜ்ல வந்திருக்குது. இப்போ பிரேமல்னா அவருடைய வாழ்க்கை வந்து படைப்புகள், அவருடைய படைப்புகள் விமர்சனங்களுக்கு ஈடாக ஒரு சுவாரஸ்யம் மிக்கதா இருக்கு. அவருடைய எண்கணித ஈடுபாடு, அவருடைய ஜோதிட ஈடுபாடு, அவருடைய ஆன்மீக நாட்டம், இந்த மாதிரியான ஒரு தனித்துவமான விஷயங்கள், அல்லது எங்களை மாதிரி புதுசா வாசிக்க வர்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒவ்வாமைக்குரிய விஷயங்கள் என்று ஒரு கருத்து நிலை இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிரேமலினுடைய இந்த இந்த பகுதியும் அவருடைய எழுத்து அல்லது வந்து கருத்தியல் சார்பும் எந்த வகையில தொடர்பு இருக்கின்றன, வேறுபடுகின்றன, அது வந்து ஒரு தெளிவுக்காக நீங்க சொல்ல முடியுமா ஐயா? யார்கிட்ட கேக்குறீங்க? உரையாளர்கிட்ட தான் கேட்கிறேன். பிரபலனுடைய ஆன்மீகத்தை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு எனக்கே இருக்கிறதுனால தானே நான் சில விஷயங்களை மட்டும் சொன்னேன். அது விரிவா சொல்ல வேண்டிய ஒரு பகுதி, சுருக்கமா சொல்லவே முடியாது. இன்னொன்னு, அந்த பிரமல் தன்னை ஒரு இடத்துல சொல்றாரு, இவ்வளவு சீரியஸா இலக்கியத்திலோ அல்லது மற்றதிலையோ ஈடுபடக்கூடிய அல்லது கருத்துக்களை சொல்லக்கூடிய நான் இந்த விஷயங்கள்ல ஏன் ஈடுபடுகின்றேன் என்பதை யாராவது யோசிக்க வேண்டும் அல்லது கருத்தில கொள்ள வேண்டும் என்பதற்காகவாவது இதெல்லாம் என்னுடைய இந்த கருத்துக்கள் பயன்படணும், அல்லது இந்த வாழ்க்கை, என்னுடைய இந்த வாழ்க்கை முறைகள் அவர்களுடைய கருத்துக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்று ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார். அதாவது தியானதாரா பற்றி சொல்லும்போது அது சொல்லுகின்றார். அதாவது இவ்வளவு சீரியஸான ஒருத்தர் இந்த விஷயங்களை ஏன் சொல்கின்றார், இது ஏதாச்சும் இருக்கா என்று வாசகர்கள் அல்லது ஈடுபாடுடையவர்கள் அதுக்குள்ளே சென்று பார்க்கட்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்போ இப்போ அந்த அனிஸ் நாயர் போல அந்த இப்ப இருக்கிற நவீன இலக்கியவாதிகள் எல்லாம் கூட அவர் மத்வாச்சாரியாருடைய சம்பிரதாயத்தை, அதாவது துவைத இதை முன்னெடுத்து போவார். அவர் கூட ஒரு என்னுடைய நாகர்கோயிலில் பேசிட்டு கொண்டு வந்த போது பிரம்மனுடைய ஆன்மீகம் என்ன என்ற கேள்வி கேட்டார். அதாவது அந்த அவருடைய ஆன்மீகத்தை இந்த இந்திய அல்லது தமிழ் இதுக்குள்ள அடக்க முடியாது என்ற ஒரு கருத்தை தான் அங்கே வைக்கின்றேன். அவர் உலகளாவிய ஆன்மீக விஷயங்களை எல்லாத்தையும் அதில் இருக்கிற முக்கியமான இது எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தார். ஆனால் கடைசி பட்சமாக புத்தர், ஜெயகிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களைத்தான் எல்லோருக்கும் மேலாக வைத்துக் கொண்டு அதையும் கருத்திலே கொண்டிருந்தார் என்பதை மட்டும்தான் இங்கே சொல்ல முடியும். அவருடைய அக்கல்ட்டுன்னு சொல்லக்கூடியது ஜோதிடம் அல்லது கபலா சம்பந்தமானது, டேரட் என்று சொல்லக்கூடியது, அது எல்லாமே வேற விஷயங்கள். அதை பற்றி எழுதக்கூடாது என்று கூட அவர் வைத்திருந்தார். வேண்டுமென்று ஈடுபாட்டோடு கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்லி தரலாம். இதை வெளியில புத்தகமாகவோ அல்லது மற்ற பிரச்சாரமாகவோ செய்தால் அது ஒரு மூடத்தனத்துக்கு, நம்பிக்கைகளுக்கு தான் வழிகாட்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரு சமயத்துல திருப்பூர் கிருஷ்ணன், அமிர்தராஜ், நான் ஒரு 5-6 பேர்த்தை வச்சுட்டு ஒரு கிளாஸை எடுத்தார். இந்த டேரக்ட்னா என்ன என்பதை பற்றி எல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்தார். அதை எழுதலாம், ஆனால் அதை ஜோதிடத்தை பற்றியோ மற்றதை பற்றி எழுதக்கூடாதுங்கிற ஒரு இதை சொல்லக்கூடிய பக்குவமானவர்களுக்கு அல்லது அதில் ஈடுபாடு உடையவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமே தவிர பொது இதுல கொடுத்தால் அது ஏனென்றால்
ஜெயகிருஷ்ணமூர்த்தி கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள், கேட்கிற வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னு தெரிய மாட்டேங்குது என்று சொல்கிறார்கள். அவர் சொல்றது அதுதான், யாரும் எதையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்பதைத்தான் சொல்கிறார். ஆனால் நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கின்றீர்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இந்த ஆன்மீக விஷயம்ங்கிறது ஒரு சிக்கலான விஷயம். எப்படி சித்தர்களை பற்றி இத்தனை டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்ததோ அந்த மாதிரி இந்த ஆன்மீகம்னா என்ன நட்சல்ல எல்லாம் சொல்லவே முடியாது. விளக்கமாக சொன்னால் அது என்னுடைய பார்வையாகத்தான் இருக்குமே தவிர பொது விஷயமாக இருக்குது. ஆன்மீகத்துக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் இந்த ஈசோட்டரிக்னு சொல்லக்கூடிய அக்கல்டிசம் பத்தி எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கின்றன. மிஸ்டிசிசம் அது சொல்றாங்க, பரமாத்மிகம் என்றெல்லாம் கூட இதுக்கு ஒரு பேரை சுட்டுக்கிறார்கள். பிரமல் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், தன்னை சாதாரண என்ன வகையான கிரிட்டிசிசம் என்று சொன்னால் ஒரு ஆர்கிடைப்பல் கிரிட்டிக் என்று சொல்லுங்கள்ங்கிற மாதிரி தான் சொல்றார். ஆர்கிடைப்னு சொல்லக்கூடிய சொல்படிவ அந்த கருத்தமைவு எப்படி நம்முடைய இலக்கியத்தில் மனித மனத்திலே இருக்கின்றது என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விமர்சகன் என்று என்னை கூறுங்கள் என்று ஒரு சொல்கின்றார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது நான் எதையுமே ஒரு கருத்தை அல்லது ஒரு விமர்சன கருத்தை நிலைநாட்டுவதற்காக நான் எழுதுவதில்லை. நிலைநாட்டப்பட்ட கருத்துக்கள் மீது நான் எதிர்வினை புரிகின்றேன். நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான். நான் ஒன்றை உருவாக்கி சொல்வதில்லை. ஆனால் நான் சொல்றதில்லை சில விஷயங்கள் வரும் என்றே சொல்கின்றார். தன்னுடைய கிரிட்டிசிசத்தை நெகட்டிவ் கிரிட்டிசிசம் என்றே சொல்கின்றார், அல்லது ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் என்று சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் இலக்கியமோ இலக்கிய விமர்சனத்திலே பல்வேறு இலக்கிய வகைகள் இருக்கின்றன, இலக்கிய கருத்துக்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தனக்கு பிடித்த மாதிரி சொல்ல வேண்டும் என்றெல்லாம், அல்லது ஒரு சின்ன இப்போ அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்ன்ட்டு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் இருக்கும். அது அரிஸ்டாட்டில் அல்ல, அது அரிஸ்டாட்டிலுக்குள்ளே நுணுக்கங்கள் நிறைய சென்று கொண்டிருக்கும். இந்த சுருக்கமாக சொல்வது என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் சிக்கலான விஷயம், ஆபத்தான விஷயம் கூட. ஒரு இலக்கியத்தை எளிமையாக ஏன் எழுத மாட்டேன் என்கின்றார்கள் என்று சொல்லும்போது விஷயத்தை எளிமைப்படுத்த முடியாது. எளிமையாக எழுதுவது வேறு, விஷயத்தையே எளிமையாக கொடுப்பது வேறு என்று சொல்வார்கள். அந்த மாதிரிதான் இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிக்கலான விஷயம். இதை பற்றி பேசி எனக்கு பொதுவா பேச்சு வராது. பேச்சில முறையாக ஒரு விஷயத்தை சொல்லவே முடியாது என்னால. எழுத்துல சோம்பேறித்தனம், எழுதுவதில்லை, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கின்றது. இருந்தாலும் இதை பற்றி பிரமலுடைய ஆன்மீகத்தை பற்றி கொஞ்சமாவது எழுத வேண்டும். அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய இலக்கியத்தை பற்றி ஒரு புத்தகமும், வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகமும், ஆன்மீகத்தை பற்றி தனியாக ஒரு புத்தகத்தையும் எழுத வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது முடியக்கூடும் என்று நினைக்கின்றேன். ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நான் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ராஜா முடிச்சுக்கலாமாப்பா? ராஜா முடிச்சுக்கலாம். நிறைவா ஏதாவது ஒட்டுமொத்த நிகழ்வின் மீதான ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதுனால யார்கிட்டயும் கேட்டு வாங்கிக்கோங்க. சரி. இப்ப ஒரு சொல்லுங்க. என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுக்குதான் நான் பதில் சொல்லாத போக மாட்டேன். ரெண்டாவது நீங்க இல்ல, உங்களுடைய இது கொஞ்சம் காத்து தொந்தரவு அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்ப வரல. இல்ல, யாருடைய நீங்க உங்களுடைய அந்த இதை வந்து மியூட் பண்ணிக்கோங்க, அந்த ஒளியை வந்து அடக்கிக்கோங்க, ஏன்னா சத்தம் வருது. இப்ப புதியவர் பண்ணையா அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். தமிழவன் அவர்கள் இப்படி ஒரு பொதுவாக ஒரு கருத்தை சான்றுகள் அற்று முன்வைத்திருக்கிறார் என்று. தனிப்பட்ட வகையில் சொல்வதானால்
எங்களை இந்த தளத்திற்கு ஊக்கப்படுத்தியதே தமிழவன் ஐயா அவர்கள்தான். அவருடைய நாவலை குறித்து நாங்கள் தொடர் கருத்தரங்கை நிகழ்த்தும் போது இதை விட்டு விடாமல் தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று கூறியது அதனால்தான். அதனால் எங்களை குறிப்பிடுவதாக நாங்கள் கருதவில்லை. 1. 2, இப்பொழுது ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட அளவுக்கு இணைய வழி கருத்தரங்குகள் பல தளங்களில் நடத்தப்படுகின்றன. அவை நடத்தப்படுகின்ற போக்கு குறித்து அவர் கருத்து தெரிவித்திருக்க கூடும். 3வது, நாங்கள் இதுவரை எந்த கருத்தரங்கத்திற்கும் யாரிடமும் காசு வாங்கியதில்லை, நாங்கள் காசு கொடுத்ததும் இல்லை, காசு கொடுக்கின்ற இடத்திலும் நாங்கள் இல்லை. ஒருவேளை மற்ற அறிவு பகிர்வு ஐம்புலத்தில் உள்ள தோழர்கள் மற்றவர்கள் ஒத்துக்கொள்வார்களானால் ஒரு கருத்தை நான் சொல்ல முடியும். இது மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய கருத்தரங்குகள் ஒரு தனி நபர் பயன் சார்ந்ததாக அல்லாமல், ஒரு குழு பயன் சார்ந்ததாக அல்லாமல், ஒரு பொது பயன் சார்ந்ததாகத்தான் முன்வைக்கின்றோம். அப்படி யாராவது பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்வதை பற்றி பரிசீலிப்போம். கண்டிப்பாக இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி தமிழவன் ஐயா அவர்கள் பல்வேறு ஆளுமைகள் எங்களுக்கு பின் இருந்து எங்களை ஊக்குகிறார்கள். அதில் தமிழவன் ஐயா அவர்கள் ஒரு முதன்மையான வரிசையில் இருக்கிறார் என்பதை மட்டும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி யாராவது இந்த கருத்தரங்கம் குறித்து, ஒட்டுமொத்த கருத்தரங்கம் குறித்து ஓரிரு வார்த்தைகள் கருத்தாக பதிவு செய்தால் நன்றாக இருக்கும். உங்களில் யாருக்கும் விருப்பமுடையவர்கள் கருத்தரங்கம் பற்றி ஒரு பதிவை செய்யலாம். நன்றி. ஒரு செய்தி சொல்றேன் நான். சொல்லுங்க. நான் சொன்னதில் ஒரு தவறு நேர்ந்து விட்டது. தமிழவன் அல்ல அந்த பதிவை போட்டிருப்பவர், சிற்றேடு இதழ். தமிழவன் அல்ல, இதழ் தான் அந்த பதிவை போட்டிருக்கிறது. இப்படி சிற்றேட்டிலே தொடர்ந்து வருகிறது. தமிழவன் அதை கண்டிக்கவில்லை என்று சொல்ல வந்தவன் நான் தமிழவன் என்று சொல்லிவிட்டேன். தவறு. அது சிற்றேடு காலாண்டிகள் தொடர்ந்து இது போல கிசுகிசுக்களை முகநூலில் வைக்கிற பொழுதே ஆதாரம் இல்லாமலும் குறிப்பிட்டு சொல்லாமலும் சொல்கிறார்கள் என்பதுதான். அது தமிழவனுடைய பதிவு, சிற்றேட்டினுடைய பதிவு. சிற்றேட்டுக்கும் அதுவே பதில். வேற எந்த ஏடு இருந்தாலும் அதுக்கும் இதுதான் பதில். அதாவது இந்த காலத்துல ஐயா மன்னிக்கிறோம், யாருடையதோ ஒரு சிக்கலா இருக்கு. வீடியோ பதிவாகிறதுல ஆடியோ சிக்கலா இருக்கு, அது கொஞ்சம் பாருங்க. செல் மூலமா ஈஸியா செல்லுங்கிறது இல்லாத ஆளே இல்ல. இப்போ இது ஒரு வசதியாகவும் இருக்கு. அதாவது ஒரு அண்ணே ஒரே ஒரு தகவல், அந்த செய்தி நான் இப்ப படிச்சேன். அதுல செமினார் நடத்துறதுக்காக பணம் கொடுக்கப்பட்டதா செய்தி போடலன்னு. அது ஐயா அது தீசஸ் எழுதுறதுக்காக பணம் வாங்கப்பட்டது மாதிரி போட்டிருக்கு. அதனால நம்ம அதை திருத்துறதுக்காக நான் சொல்லிக்கிறேன் தகவலை மட்டும். சரிப்பா ஐயா, நீங்க பேசலாம், கண்டினியூ பண்ணலாம். நீங்க சொல்லுங்க ஐயா. என்னப்பா சொல்றீங்களா? அது சொல்ல ஒண்ணும் இல்ல. இந்த காலத்துல கற்கோட்டு இருக்கிறவங்க அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் செல் இருக்கு. செல் மூலமாவே இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. சீரியஸான விஷயங்கள் 1-2 தான் நடக்கு. மற்றபடி 100கணக்குல வேற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அந்த காலத்துல சிறுபத்திரிக்கை நடத்துற மாதிரி தான். ஒரு 2-3 பேர், ஒரு 100 பேர் சேர்ந்து நடத்தின இது மாதிரிதான் இந்த சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட இப்போ இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் கலந்துட்டாங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா இதே வேற இந்த மொக்கைகளுடைய ஜூம் மீட்டிங்களை பாத்தீங்கன்னா 1000கணக்கில் இருப்பாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இணைய யுகத்துல அவங்கதான் அதிகம், அவங்கதான் டாமினேட் பண்றாங்க. எனவே இந்த சிற்றிதழ் சொன்னாலும் கூட இது தமிழவன் சொன்னதாகத்தான் அர்த்தம். தமிழவனுடைய சார்பாளர்கள் தான் அதுல இருக்கிறாங்க. அதனாலதான் சொன்ன உடனே தமிழன் சொன்னதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். இல்ல, அதுதான் அவரு ஆய்வேடு குறித்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது பிறகு கணினி மூலம் கருத்து நடத்துபவர்கள் இருக்கு. நான் முழுக்க பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு இது பண்ணிருக்கேன், டேக் பண்ணிருக்கேன் பாருங்க.
கணினி மூலம் நடத்துபவர்கள் காசு வாங்கிட்டு செய்யறாங்க. இதுல குறிப்பிட்ட அப்படி சொல்லியிருக்காரு, நூல் மட்டும் சொல்றாரு அந்த பதிவுல வந்து. சரி சரி, அது நாங்கள் இல்லை, அது அவருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும் என்பதற்காகத்தான் நான் கண்டனத்தை வைத்தேன், அவ்வளவுதான். சரிங்க, வேற யாரும் ஒரு எதுவும் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலானே, நேரம் கடந்துட்டு. நேரம் கடந்துட்டு இருக்கிறதுனால நாம நிறைவான இடத்துக்கு வந்துட்டோம். புதிய விற்பனை ஐயா, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அவரு செல்லு வச்சிருக்காரு பக்கத்துல, அதனாலதான். அது அறிவு பகிர்வு உண்மையான அறிவு பகிர்வாகவே செயல்படுகிறது. ஏதோ பேசுறாரு. இல்ல, யார்கிட்ட ஒருத்தர் வந்து பின்னூட்டம் கொடுக்கட்டும். சரி சரி. இவரு குமரன் பெரியசாமி அவர்கள் வந்து அறிவு பகிர்வு உண்மையான அறிவு பகிர்வா செயல்படுதுன்னு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். யாராவது ஒருத்தவங்க, முத்தையன் நீங்க யாராவது ஒருத்தவங்க பேசலாமே, வெளியில இருந்து கலந்துகிட்டு வந்தவங்க. தோழர்கள் யாராவது பின்னூட்டத்தை வந்து சார்பு புதிய தோழர்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கடமை உணர்ச்சியோட உங்களுடைய இந்த ஒட்டுமொத்த கருத்தரங்கின் மீதான உங்களுடைய பின்னூட்டங்களை எந்த ஒளிவு மறைவு சார்பு தன்மையின்றி நீங்கள் பகிரலாம். இது முழுக்க அப்படியே பதிவேற்றம் செய்யப்படும். கலந்து கொண்ட தோழர்கள் யாராவது தாங்களாகவே முன்வந்து நேரத்தை விரயம் செய்யாமல் மேற்கொள்ளவும். சரி ராஜா, முடிச்சுக்கலாம். அண்ணா சரி, நான் யாரும் விருப்பப்படல, பரவாயில்ல, நீங்க அண்ணா முடிச்சிருங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. தோழர் புதிய விற்பன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு 50 ஆண்டு காலம் உழைத்து கொண்டு வருகிறார். அந்த உழைப்பு அறிவு விளைச்சலாக நம்மிடையே இருக்கிறது. அந்த அறிவு விளைச்சல் அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும். அதை போலவே அவரை குறித்த விமர்சனங்களையும் அவர் எதிர்கொண்டாக வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவு பகிர்வோடும் ஐம்புலம் உறுப்பினர்களோடும் இணைந்து ஏற்பாடு செய்தோம். அந்த வகையில் மிகச்சிறப்பான ஒரு தொடர் கருத்தரங்கை நாம் நிகழ்த்தி முடித்திருக்கின்றோம். 11 நாள் நடக்க வேண்டிய ஒரு தொடர் கருத்தரங்கம் இந்த கொரோனா பேரிடர் காலத்தினுடைய சிக்கல்கள் காரணமாக சில உரையாளர்களால் குறிப்பிட்ட காலத்திற்கு வர இயலவில்லை. அதனால் இன்றளவில் காலசுப்ரமணியம் அவர்களுடைய ஒரு பொருத்தமான உரையோடு நிறைவு பெறுகிறது. இதில் ஜமாலன் அவர்கள் மட்டும் வேறு ஒரு நாளில் தன்னுடைய உரையை, அதாவது தமிழ் இலக்கியத்தினுடைய பாசிசம் பற்றிய புதிய விற்பனையா அவர்களுடைய பார்வைகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதாக கூறியிருக்கிறார். அந்த ஒரு நாள் ஒரு 10 நாட்களுக்குள் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் தொடர்ச்சியாக இத்தனை நாட்களும் எங்களுடைய நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த உரையை செவிமடுக்க வந்திருந்த அனைத்து அன்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை போலவே இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த சுரேஷ் அவர்களுக்கும் எங்களோடு எல்லா வகையிலும் துணையாக இருக்கின்ற ராஜா மற்றும் முத்தையா அவர்களுக்கும், அவர்கள் இல்லை என்றால் இந்த தொழில்நுட்ப பகுதியை சரிவர யாராலும் கவனித்திருக்க முடியாது. அந்த வகையில் அவர்களுக்கும் புதிய விற்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த தொடரில் கட்டுரை வாசித்தளித்த அனைவருக்கும் காலசுப்ரமணியம் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி, விடுபட்டவை ஏதேனும் இருந்தால் அவற்றையும் உங்கள் மனத்தால் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு இந்த ஒரு அரிய நிகழ்விற்கு ஒத்துழைப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு தகவல், அறிவு பயிர் வலைவொலியிலிருந்து. நாங்கள் அறிவு பயிர் வலைவொலியை நாங்கள் நாங்கள் ஒரு 5 அல்லது 10 பேர் என்ற அளவில் ஆரம்பித்து ஒரு தொடர் ஆய்வுக் கட்டுரைகள் நிகழ்த்தி வருகிறோம் வார வாரம். அது
காணொளியிலாக அந்த அறிவுப்பேறு வலைவலியில் பதிவேற்றம் செய்தும் வருகிறோம். இடையில் திறனாய்வு நடத்த வேண்டும், தொடர் திறனாய்வு கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 2 கூட்டங்களை இன்றோடு நடத்தி முடித்திருக்கிறோம். இது அடுத்தடுத்து 3 மாதத்திற்கு ஒரு முறை என்ற அளவில் அந்த திறனாய்வு கூட்டங்களும் தொடரும். அதே போல் வாரம் நடக்கக்கூடிய ஆய்வு கட்டுரை கலந்துரையாடலும் கூடிய ஆய்வு கட்டுரைகளும் தொடரும். இதில் கலந்திருக்கும் வாசகர்கள் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இது தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அறிவுப்பெயர்வு வலைவலியும் அறிவுப்பெயர்வு திறனாய்வு புலனக்குழுவையும் பின்தொடருமாறு ஒரு வேண்டுகோளுடன் முன்வைக்கிறோம். வாருங்கள், சேர்ந்து வேலை செய்வோம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு விஷயம், பல பேருக்கு அது அந்த இடம் புரியாத இருக்குது. இந்த அறிவு பகிர்வு யூடியூப்ல உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படுது. அந்த யூடியூப்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பகுதி இருக்கும். அதை நீங்க அதை நீங்க தொட்டாக்கா நீங்க அதனுடைய சந்தாதாரரா ஆயிருவீங்க. சந்தாதாரரா ஆயிட்டாக்கா தொடர்ச்சியாக இனி வருகின்ற கட்டுரைகள் உங்களுக்கு நேரடியா யூடியூப்ல சேர்ந்துரும். அந்த வேலையையும் நீங்க பார்த்து செய்யணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்றதையும் கூறிக்கொள்கிறோம். அதாவது சப்ஸ்கிரைப் பகுதியில நீங்க தொட்டா நீங்க சந்தாதாரர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கட்டுரைகள் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த 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 காணொளி வடிவுல வர ஆரம்பிச்சிடும். நீங்க அதை பார்த்துக்கலாம். நன்றிங்க. பார்த்துக்கலாம், பின்னூட்டமிடலாம், கருத்துக்கள் கூறலாம், எது வேணாலும் செய்யலாம். நன்றிங்க. முடிச்சுக்கலாமா ராஜா? நன்றி நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. அறிவு பேரின் சார்பாகவும் ஐம்புலத்தின் சார்பாகவும் நன்றி.